Hello everyone, welcome to NEET 90 days crash course. நம்ம இருக்குது டே நம்பர் 71ல. டே நம்பர் 71ல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சீரிஸ் LCR சர்க்யூட் அப்புறம் ரெசனன்ஸ். ஓகேவா? இந்த LCR சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று L டாமினேட் பண்ணும் இல்லை C டாமினேட் பண்ணும். L டாமினேட் பண்ணாலும் சரி C டாமினேட் பண்ணாலும் சரி உங்களோட Z-ஓட வேல்யூவும் சரி வோல்டேஜ் Vயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வர டாபிக் தானே அது ரெசனன்ஸ். ரெசனன்ஸில் என்னவா இருக்கும் சார்? எக்ஸ்எல்லும் எக்ஸி ஈக்குவல், அதாவது இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸில் இருக்கிற வோல்டேஜ் ஈக்குவல் ஆயிரும். இல்லைனா இண்டக்டன்ஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அது பேர் இம்பிடன்ஸ் சொல்லுவோம். இம்பிடன்ஸோட வேல்யூ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஆயிரும். அந்த கேஸில் வரதான் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெசனன்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் லெக்சர்லையும் கண்டினியூ ஆகும். ஓகேவா? இப்போ ரெசனன்ஸில் எது மேக்ஸிமம் இருக்கும், எது மினிமமாக இருக்கும், கரண்ட் மேக்ஸிமம் இருக்கும், பவர் மேக்ஸிமம் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கும், இது எல்லாமே நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினில் எப்படி வேணா கேட்கலாம். பவர் மேக்ஸிமமாக இருக்கிறப்போ ஃப்ரீக்குவென்சி என்ன, இந்த மாதிரி கேட்கலாம். இல்லை எக்ஸ்எல்லும் எக்ஸி ஈக்குவலாக இருக்கிறப்ப பவர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? நல்லபடியாக பாருங்கள். டவுட் ஏதாச்சுன்னா தாராளமாக என்னை கேளுங்க. ஓகே ஓகே ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தேர்ட் லெக்சர் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சரில் பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த பேசிக் டேர்ம்ஸில் ஒன்றுமே ரொம்ப முக்கியமாலாம் கிடையாது. பேசிக்காக என்னன்னு உங்களுக்கு தெரியணும் சார்? பேசிக்கில் என்னென்ன தெரியணும் உங்களுக்கு? IRMS இஸ் ஈக்குவல் டு I0 பை √2. I ஆவரேஜோட வேல்யூ என்ன சார்? 2/π. ஓகேவா? அடுத்து சைனோட ஆவரேஜ் வேல்யூ என்ன? பேச மாட்டாங்க கிளாஸில். காசோட ஆவரேஜ் வேல்யூ என்ன? sin omega t cos omega t ஆவரேஜ் என்ன? 0 தான். sin square omega t half. ஓகேவா? ஸோ இதான் பேசிக். இதான் ஃபர்ஸ்ட் லெக்சர் ஃபுல்லாக பார்த்தோம். செகண்ட் லெக்சர் ஃபுல்லாக என்ன பார்த்தோம்? LCR சர்க்யூட் பார்த்தோம். L தனியாக பார்த்தோம், C தனியாக பார்த்தோம், R தனியாக பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? எல்லையும் ஆரையும் பார்த்தோம், சியையும் ஆரையும் பார்த்தோம். அதாவது ரெசிஸ்டன்ஸை ரெண்டு கூட கம்பைன் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதான் நம்ம பார்த்தோம். பார்த்த விஷயத்துல நம்மளுக்கு என்ன சார் தெரிஞ்சிச்சு? ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு சர்க்யூட் இருக்குன்னா கரண்ட்டுக்கு வந்து பச்சை கொடுத்தனா, கரண்ட் பச்சை கலராக இருந்தா இது என்ன சர்க்யூட்? ரெசிஸ்டன்ஸ். வெரி குட். பியூர் ரெசிஸ்டன்ஸ். அருமையாக சொன்னேன். பியூர் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு சர்க்யூட் இது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கரண்ட் லீட் அடிக்குது. கரெக்டா இல்லையா? இது என்ன சர்க்யூட்? இண்டக்டன்ஸ். ஏன்னா இண்டக்டன்ஸ் கரண்ட் வந்து சாரி வோல்டேஜ் லீட் அடிக்குது. நான் மாற்றி சொல்லிட்டேன். கரண்ட் இல்லை, கரண்ட்டோட வோல்டேஜ் முன்னாடி இருக்குது. ஸோ இது இண்டக்டர் சர்க்யூட். ஸோ எல் ஃபார் இண்டக்டர். எல் ஃபார் எப்படி இண்டக்டர்னா எனக்கு கேட்காதீங்க. எல் வந்து இண்டக்டரோட சிம்பிள். சரியா? ஏன் ஐ போடல? ஏன்னா ஐ வந்து நம்ம கரண்ட் கொடுத்துருக்கோம், அதனால போடல. புரியுதா? இதில் வந்து வோல்டேஜ் வந்து பின்னாடி இருக்கு when compared to current. இது என்ன சர்க்யூட்? பியூர் கெப்பாசிட்டர் சர்க்யூட். ஈவன் நான் ஸ்டேட் போர்டு புக்லேயே ஏதோ ஒரு புக்கில் பார்த்தேன். ஓகே, அதில் வந்து ஒரு அப்ரிவேஷனுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எலி அப்புறம் ஐஸ். இண்டக்டர்ல இஎம்எஃப் முன்னாடி இருக்குது, கரண்ட் பின்னாடி இருக்குது. கெப்பாசிட்டர்ல யார் முன்னாடி இருக்கா? கரண்ட் முன்னாடி இருக்கு, இஎம்எஃப் பின்னாடி இருக்கு. உனக்கு எப்படி வேணுமோ நீ ஞாபகம் வச்சுக்க போற. உன்கிட்ட நான் சொல்லிட்டேன், உனக்கு எப்படி வேணுமோ நீ ஞாபகம் மனப்பாடம் பண்ணுறா பண்ணிக்கோ. இல்லைன்னா இதில் என்ன ஸ்டோர் ஆகும்? கரண்ட் ஸ்டோர் ஆகும். அப்போ வோல்டேஜ் முன்னாடி இருக்கும். இதில் என்ன ஸ்டோர் ஆகும்? வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும். அப்போ வோல்டேஜ் பின்னாடி இருக்கும். ஓகேவா? நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுது? ஏன் எனக்கு இவ்வளோ பேர் இருக்குது? சொல்கிறது புரியுதாப்பா எல்லாருக்கும்? நான் கிளாஸில் இருக்கேனா இல்லையா? கிளாஸில் இருக்கிற அப்புறம் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கப்பா? இதை நான் சொல்ற வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? எஸ் சார், சந்தோஷம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சர்க்யூட் சார் பார்த்தோம்? LR. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல கரண்ட் அனுப்புகிறேன்,
ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா கரண்ட் இங்கே இருக்கும், இண்டக்டர் இருந்தால் கரண்ட் இப்படி முன்னாடி போயிடும். அப்போ என் ரிசல்டன்ட் வோல்டேஜ் எங்கே வருது? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வருது. கரெக்டா இல்லையா? அப்போ வோல்டேஜ் பார்த்தோன்னா இங்கே கரண்ட்டை விட முன்னாடி இருக்குது. ஸோ இது என்ன சர்க்கியூட்? எல்ஆர் சர்க்கியூட். இது சிஆர் சர்க்கியூட். கரெக்டா இல்லையா? இதெல்லாமே நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. இதில் டிஃபிகல்ட்டி இருக்கா? டிஃபிகல்ட்டி இல்லை. இதில் இந்த ஆங்கிள் தான் ஃபை. கரெக்டா? ஃபையை இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் எழுதலாம், இல்லைன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதலாம். ரெசிஸ்டன்ஸில் எழுதுறீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இந்த வேல்யூ Z, இந்த வேல்யூ இங்கே எழுதுனா L. இங்கே வரப்ப இந்த வேல்யூ ரெசிஸ்டன்ஸ், இந்த வேல்யூ Z, இந்த வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ். சரி இங்கே தப்பா எழுதிட்டேன். XL XC. கரெக்டா? XL என்ன சார்? ஒமேகா L இல்லைன்னா 2πfL. XC என்ன? 1/ωc இல்லைன்னா 1/. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இங்கே கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி? இங்கே 0. பவர் ஃபேக்டர் எங்கே அதிகமாக இருக்கும்? ரெசிஸ்டன்ஸுக்கு. ஏன்னா ஆங்கிள் எத்தனை டிகிரி? 0. பவர் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, பவர் ஃபேக்டர் என்றால் cos ஃபைன்னு அர்த்தம். cos ஃபை எதுக்கு அதிகம்? 0 டிகிரிக்கு அதிகம், 90 டிகிரிக்கு இருக்கிறதுலே மினிமம். கரெக்டா இல்லையா? அப்போ பவர் ஃபேக்டர் எதில் அதிகமாக கிடைக்கும்? பியூர் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுல அதிகம், பியூர் இண்டக்டர் பியூர் கெப்பாசிட்டியில் இருக்கிறதுலே கம்மி. இங்கே வந்து ஆங்கிளை பொறுத்து அந்த வேல்யூ கிடைக்கும். யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கய்யா. இல்லை மாற்றி வச்சுருக்காங்களா என்ன? இன்னைக்கு ரொம்ப எனக்கு வேர்க்குதா இல்லை என்ன நடக்குது? இப்போ உள்ளே இருக்கவங்க அதுக்கு மேலே டென்ஷன் படுத்துறதுக்குன்னு வந்திருக்காங்க இன்னைக்கு. த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். ரெசிஸ்டருக்கு அக்ராஸா எவ்வளோ வோல்டேஜ் விழுகுது? இண்டக்டருக்கு அக்ராஸா 120. உங்கள்கிட்ட எஃபெக்டிவ் கரண்ட் சொல்லி ஒரு கரண்ட்டை கேட்குறாங்க. ஓகே, கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த இம்பிடன்ஸ், Z வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, என்ன வேல்யூ கேட்குறாங்க? ஜெட்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே சார், கொஞ்சம் திங்க் பண்ணு. இந்த இடத்துல வோல்டேஜ் கொடுத்துட்டான், கரண்ட்டும் கொடுத்துட்டான். அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சிடலாமா? விக்கு என்ன ஃபார்முலா? V is equal to I into R. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், கரண்ட் தெரியும்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு I into XL போட்டுக்கலாமா? இண்டக்டருக்கு அக்ராஸா. கெப்பாசிட்டர் இருந்தா அப்போ நல்லா பாரு, இதுக்கு அக்ராஸா 160 வோல்ட் இருக்குன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 160. ஏன்னா கரண்ட் எவ்வளோ சார்? உள்ள இருக்கவங்களுக்கு புரியுதா இல்லை ரெக்கார்டடாகவே பார்த்துக்கிறீங்களா? இங்கே 120, அப்போ இங்கே XL வேல்யூ என்ன? 120. வெரி குட். இப்போ டோட்டல் இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. எனக்கு ஆரோட வேல்யூ என்ன சார்? 160. XL என்ன? 120. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 280. 280 ஆப்ஷன்லேயே இல்லை. Z தான் கேட்குறா. Z எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? நல்லா பாருங்க, ரெண்டுத்தையும் கூட்டக்கூடாது. இந்த வேல்யூ 160, இந்த வேல்யூ 120. அப்போ Z வேணும்னா வெக்டார் அடிஷன் பண்ணோம், நார்மல் அடிஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் திங்க் பண்ணு. இது 40 × 4, இது 40 × 3. ஸோ 3க்கும் 4க்கும் வெக்டார் அடிஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்போ என் ரிசல்டன்ட் வந்து 40 × 5ன்னு சொல்லலாமா? அப்போ ஆன்சர் என்ன? 200. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா உட்காந்து 160 ஸ்கொயர் பண்ணு. 16 ஸ்கொயர் என்ன? 256. 256 00 120. 144 2 0 சேர்த்துக்கும்.
ஓகேவா? இந்த 2 ஜீரோக்கு பதிலா ஒரு ஜீரோ, இந்த 2 ஜீரோக்கு பதிலா ஒரு ஜீரோ, 4க்கு பதிலா சேம் ஆன்சர். புரிஞ்சா எப்படி சால்வ் பண்றோம்ட்டு? இன்னொரு மெத்தட் ஆஃப் சால்விங் என்ன, நீ இந்த வோல்டேஜையும் இந்த வோல்டேஜை வச்சு ரிசல்டன்ட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிரு. அப்போ எனக்கு இங்கே வோல்டேஜ் என்ன கிடைச்சிருக்கும், √160² + 120². அப்போ எனக்கு வோல்டேஜ் எவ்வளோ கிடைச்சிருக்கும், 200 வோல்ட்னு கிடைச்சிருக்குமா? அப்போ என்கிட்ட ஜெட் வேல்யூ கேட்குறாங்க, நான் ஜெட் எப்படி எழுதலாம், வோல்டேஜ் கரண்ட். கரெக்டா இல்லையா? வோல்டேஜ் 200, கரண்ட்டு 1. அப்போ ஆன்சர் என்ன வருது? சொல்றது புரிஞ்சா? சரிங்க சார். இது நல்லா பாரு, ஒரு 7-8 கொஸ்டின் இருக்கு. ஒரே அடியா எல்லா கொஸ்டின் சால்வ் பண்றது கஷ்டம், நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். நல்லா பாரு, என்கிட்ட எக்ஸல் கேட்குறாங்க. எக்ஸலோட ஃபார்முலா என்ன சார், ஒமேகா எல். வெரி குட்யா. இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். இந்த 20 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, E is equal to E0. ஸோ இது வந்து E0 மேக்ஸிமம் வோல்டேஜ். இந்த டீக்கு முன்னாடி இருக்க இது என்னது, ஒமேகா. வெரி குட். அப்போ ஒமேகா வேல்யூ என்ன சார், எல்லோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, 0.4. கொஸ்டின்ல பாரு தம்பி. அப்போ என்ன கிடைக்குது எனக்கு ஆன்சர், எல்லாருக்கும் 4. யூனிட் என்னன்னா ஓம். எக்ஸலும் சரி, சரியா, இந்த எக்ஸ்எல் ஆர் எக்ஸி எல்லாத்தோட யூனிட் என்னது, ஓம். ஏன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்போ இதோட வேல்யூ எனக்கு 4 கிடைக்குது. சார் இம்பிடன்ஸ் எவ்வளோ, நல்லா பாரு, ரெசிஸ்டன்ஸ் 3, இண்டக்டன்ஸோடது 4 வருது. இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூ 4. அப்போ ஜெட் வேல்யூ என்ன சார், 5. யாருக்காச்சும் இது எப்படி 5 வருதுல சந்தேகம் இருக்கா, பைத்தகரஸ் தியரம் வச்சு வெக்டர் அடிஷன் பண்ணிக்கோங்க. 5. ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்குறான், இதான் சார் கேட்குறாங்க. இதோட வேல்யூ என்ன, இப்போ இந்த ஆங்கிள் தானே, அந்த ஆங்கிள் 5ங்கிற ஆங்கிள் எத்தனை டிகிரி, இன்னும் கணக்கு போடுற 53. கரெக்டா இல்லை, ஈக்குவலாக இருந்தால் தான் 45 டிகிரி. 5க்கும் 3க்கும் நடுவில் இருக்குன்னா அப்போ என் ஃபேஸ் ஆங்கிள் வந்து 53 டிகிரி. இந்த ஆங்கிள் 53 டிகிரி. என்கிட்ட என்ன கேட்குறாங்க, பீக் கரண்ட் கேட்குறான். எனக்கு பீக் கரண்ட் வேணும்னா என்ன பண்ணுவேன், பீக் வோல்டேஜை ஜெட் ஆல்ரெடி வெயிட் பண்ணிடுவேன். கரெக்டா? ஐஆர்எம்எஸ் கேட்டிருந்தானா ஐஆர்எம்எஸ் வோல்டேஜ் விஆர்எம்எஸ்ஸை ஜெட் ஆல்ரெடி வெயிட் பண்ணுவேன். இங்கே பீக் வோல்டேஜ் எவ்வளோ சார், 20. கொஸ்டின்ல இங்கே கொடுத்துருக்கான் 20. இந்த 20யை ஜெட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 5 வந்துச்சு, நம்ம கண்டுபிடிச்சோம் 5. அப்போ என்னோட மேக்ஸிமம் I0 வேல்யூ என்ன வருது, 4 ஆம்பியர். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், இந்த கரண்ட்டும் மாறுமா மாறாதா, கரண்ட் மாறும். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் கேட்குறான். பட் கொஞ்சம் திங்க் பண்ணு, நான் கொடுத்துருக்க வோல்டேஜ் 20 sin 10. கரெக்டா? இதுதான் நான் கொடுத்துருக்க வோல்டேஜ் 20 sin 10t. ஆமாவா இல்லையா? இது நான் கொடுத்துருக்க வோல்டேஜ். என் கரண்ட் எங்கே சார் இருக்கும், கரண்ட் இந்த இடத்துல இருக்கும். ஆமாவா இல்லையா? இது என்னது, இது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர், இது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். இது நான் கொடுத்த இன்புட் வோல்டேஜ். இப்போ எனக்கு கரண்ட் வேணும். இந்த கரண்டோட ஈக்குவேஷன் என்ன, I is equal to I0 sin omega t சம்திங் அப்படி தானே எழுதுவோம். அப்போ I0ஓட வேல்யூ என்ன வந்துச்சு சார் நம்மளுக்கு, பீக் வேல்யூ 4. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இது எப்படி சார் எழுதலாம், இது sin 10t, இந்த ஆங்கிள் 53 டிகிரி. அப்போ இது என்ன சார், 10t minus 53. ஃபென்டாஸ்டிக். யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா, இது sin 10t, நான் 53 டிகிரி பின்னாடி வரேன். என்ன டிஃபிகல்ட்டி, நோ. யாருக்கும் இல்லை, யாருக்காச்சும் டவுட் இருக்கா, நோ சார். அப்போ என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் கேட்டாங்கன்னா I0ஓட வேல்யூ என்ன, 4 sin 10t minus 53. இப்போ என்கிட்ட வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க.
வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா இல்லையா? சர்க்யூட்ல போற கரண்டோட வேல்யூ என்ன? 4. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3. அப்போ 12 தான் என்னோட ரெசிஸ்டன்ஸோட பீக் வேல்யூ. அப்போ எனக்கு ஈக்குவேஷன் மாதிரி வேணும். இங்கே போகிற வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 12 sin 10t minus 53 போடலாமா? புரியுதா இல்லையா? சரி, இண்டக்டருக்கு அக்ராஸா கேட்குறாங்க. இண்டக்டருக்கு அக்ராஸா கேட்டால் என்ன சார் பண்ணுறது? கரண்ட் இன்டூ எக்ஸ்எல் போட்டுக்கோ. கரண்ட் எவ்வளோ? 4. எக்ஸ்எல் வேல்யூ 4 தான் இருந்துச்சு. அப்போ ஆன்சர் 16. எல் வேல்யூ 0.4. எக்ஸ்எல் வந்து ஒமேகா எல். அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? 16. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போய் பார்ப்போம். நம்ம இங்கே தான் டயக்ராம் இருக்குது. வோல்டேஜ் எக்ஸிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இது sin 10t. இது என்ன சார்? ப்ளஸ் 37. ஃபென்டாஸ்டிக் ராகுல். ஏன்னா இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? அப்போ நான் இங்கேருந்து இங்கே 37 டிகிரி அதிகமாக போகிறேன். உள்ளே இருக்கவங்களுக்கு புரியுதா? ஸோ 16 sin 10t + 37. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இது E0, இந்த வேல்யூ ஒமேகா. E0 அந்த மேலே இருக்குது, இப்போ மேலே போயிடும் எல்லாமே. அதனால இப்போ ஓகேவா? இப்போ ஃபைனல் என்ன கேட்குறாங்க? பவர். பவரோட ஃபார்முலா என்ன? V0 I0 by √2 cos phi. வெரி குட்யா. பவர் வேணும்னா V0 I0 by 2 √2 சொன்னீங்க cos phi. இல்லைன்னா நீங்கள் இதை எப்படி எழுதிக்கலாம்? V0 ஸ்கொயர் by Z டைம்ஸ் cos phi. புரியுதா? இல்லைன்னா எப்படி எழுதலாம்? I ஸ்கொயர் Z டைம்ஸ் cos phi. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இதோட பியூட்டி என்ன? இந்த கடைசி ஃபார்முலோட பியூட்டி என்னன்னு பார்த்தோன்னா, cos phi-யோட வேல்யூ என்ன சார்? இந்த வேல்யூ R, இந்த வேல்யூ Z. அப்போ cos phi எப்படி எழுதுவேன்? R by Z. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. வினித், கதவு பூட்டியிருக்கீங்களா? இந்த ஒரு நிமிஷம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. I ஸ்கொயர் Z cos phi வேல்யூ என்ன? R by Z. இந்த இது கேன்சல் ஆயிருமா? அப்போ I ஸ்கொயர் Rனே நம்ம போட்டுக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு V0 வேல்யூ தெரியுமா? I0 வேல்யூ தெரியும், cos phi வேல்யூ தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடி. நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன். ஓகே, 5 to 10 மினிட்ஸ்னு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிங்க. இந்த இடத்துல V0 I0 by 2 cos phi பவர் வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் இங்கே இருக்கு. இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டினோட பவர் ஃபேக்டர் கண்டுபிடி. ஓகே, ஸோ இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். நான் ஒரு 7-8 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஓ, அது எல்சிஆர்ல தான் அந்த பவர் ஃபேக்டர் இருக்கு. நோ ப்ராப்ளம்.
நீங்க இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் முடி சரியா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பவர் ஃபேக்டரோட 1-2 கொஸ்டின் சால்வ் பண்ண அதுக்குள்ள முன்னாடி சைடு மாத்திக்கோ. cos 53 தெரியலனாலும் பிரச்சனை இல்லை தம்பி. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல 53னா 5க்கும் 3க்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அதுல இருந்து ஆப்போசிட் அல்ஜிபிரேட் யூஸ் பண்ணாமே. தர்மபுரி எவ்வளவு தூரம்யா? ரொம்ப தூரம்னு மட்டும் தெரியும். 50-60 கிலோமீட்டர்ல திருச்சி கூட வராதியா இங்கல இருந்து. 50-60 கிலோமீட்டர் திருச்சியிலே வரா. திருச்சியே 110 கிலோமீட்டர் தானே. இவன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கானா? 205 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டரா? 4 மணி நேரம். எப்படி போறது? 10க்கு வைக்கிற ஊர்ல இருந்து வேற கிளம்பி வந்து கொடுத்துட்டு போறான். என்ன வந்துச்சு பவர் வேல்யூ? V0 என்ன? 20. I0 என்ன? 4. ஸோ V0 ஓட வேல்யூ 20 into 4 divide by 2. cos 5 அழகா 53 டிகிரி சொல்கிறேன். அப்போ இங்கிருந்து அட்ஜஸ்ட் ஹைப்பர்டிக்ஸ் யூஸ் பண்ணாலே முடிஞ்சுல. 3/5யா? நான் என்ன கேன்சல் பண்ணி வச்சு 2 வரும். இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஐயோ, கரெக்டா? என்ன ஆன்சர் இருந்துச்சு உங்களுக்குலாம்? ஏன்னா 24ல வருது. அதான் எனக்கும் 24 வருது. ஆனால் 13ன்னு சொன்னால் எனக்கும் அதான் கன்ஃபியூஷன். எனக்கு 24 தான் வருது. என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாரு. 20 into 4 divided by 2 into 3/5. 4/5ன்னு போட்டியா? 4/5 போட்டாலும் 30. ஓ 3/4ன்னு போட்டிருக்கு. அதனால் அந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 கேன்சல் பண்ணால் 10 3 30. சரி, cos 5 தானே. இல்லைன்னு யோசிச்சு பாரு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண I² into R. ஐயோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ என்ன? இல்லை, இது நான் ஒரு வேல்யூ போட்டேன்னா இல்லை உண்மையிலே இதான் வேல்யூ வந்துச்சு. ஓகே, by 2 இருக்கும். எல்லாத்துலையும் by 2 போட மறந்துட்டேன். சிக்ஸ் 4 are 24. ஸோ சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. புரியுதா? இல்லை இந்த cos 5 ஃபேக்டர் வேணும்னா அந்த R/Z போட்டோன்னா I² R/2. Any difficulty? No sir. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம லாஸ்ட் கிளாஸே சால்வ் பண்ணிட்டோம். வோல்டேஜ் அக்ராஸ் ஏ வந்து கிரேட்டர் தெனாக இருக்கும் இன் கம்பேர் டு பி. ஏன்னா பியில் வந்து நம்ம மிக்காவை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். சரி, ஸோ பவர் ஃபேக்டர்னா என்ன? பவர் ஃபேக்டர்னா ஒன்றில் இந்த cos 5 இருக்குது பார்த்தீங்களா? இந்த cos 5யோட பேர் தான் பவர் ஃபேக்டர். பவர் வேணா என்ன பண்ணு? V0 I0 by 2 times cos 5. ஸோ இதுதான் பவர். பவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா cos 5. சரியா? இந்த cos 5யோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன பாசிபிள்? 1. மினிமம் வேல்யூ என்ன? 0. வெரி குட். ஸோ மேக்ஸிமம் 1. 1 இருக்குன்னா அது பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்னு சொல்லலாமா?
இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்சிஆர் சர்க்கியூட்டில் ரெசனன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெசனன்ஸில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மினிமம் வேல்யூ என்ன பாசிபிள்? 0. 0 எப்போ கிடைக்கும்? பியூர் இண்டக்டருக்கும் பியூர் கெப்பாசிட்டருக்கும். இந்த இண்டக்டரில் ஐ போடுறதே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு. எனி டிஃபிகல்ட்டி? மற்ற இடத்துல காஸ்வையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட்டை பொறுத்து இருக்கும். சப்போஸ் என்கிட்ட இது கொடுக்காம ஐஆர்எம்எஸ் விஆர்எம்எஸ் கொடுத்துருந்தானா என்ன பண்ணிடு? ஐஆர்எம்எஸ் இன்டூ விஆர்எம்எஸ் இன்டூ காஸ்வைன்னு போட்டுக்கோ. சரிங்களா? என்ன டிஃபிகல்ட்டி? ஏன்னா ஐஆர்எம்எஸ்ஸை தான் நான் I0/√2ன்னு போடுவேன், விஆர்எம்எஸ்ஸை. ஸோ இதுதான் அந்த 2 ஆனதுக்கு காரணமே. என்னென்ன சர்க்கியூட் பார்த்தோம்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற சர்க்கியூட் பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் 5 எவ்வளோ? 0 டிகிரி. ரெட் கலர் தானே. அப்போ பவர் ஃபேக்டர் என்ன சார்? 0. ஏய் cos 0 1. கரெக்டாக இல்லையா? பவர் ஃபேக்டர்னா cos 5யோட வேல்யூ. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நெக்ஸ்ட் பாரு, இண்டக்டர் இல்லைன்னா கெப்பாசிட்டர். நீ எலி யூஸ் பண்ணு, ஐஸ் யூஸ் பண்ணாது வா பாடு. மேலே இருக்கிறது என்ன, கீழே இருக்கிறது என்ன? பச்சை கலர்னா கரண்ட் அது இல்லையா? இந்த சர்க்கியூட் எது, இந்த சர்க்கியூட் எது ரெப்ரசன்ட் பண்ணுது கேட்கு? எல்லு. இது வந்து சி. ஓகேவா? ஸோ வோல்டேஜ் மேலே இருக்குது அப்படின்னா எல்லு. அந்த எது ஞாபகம் வைக்கிறோ வச்சுக்கோ. எலி, ஐஸு அதை ஞாபகம் வச்சாலும் சரி. இல்லைன்னா கரண்ட்டை கம்பேர் பண்ணுற வோல்டேஜ் அதிகமாக இருக்குன்னா கரண்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு. கரண்ட் எதில் ஸ்டோர் ஆகும்? இண்டக்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே ஆங்கிள் எத்தனை டிகிரி? அப்போ இங்கே காஸ் ஃபேக்டர். ஓகே சார். இ வந்து இஎம்எஃப், ஸோ வோல்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சார் பார்த்துருக்கோம் நம்ம? சரி, எல்லோ ஏன் வர? எல்லோ நெட் வோல்டேஜ்க்கு. இது என்ன சர்க்கியூட்? எல்ஆர் சர்க்கியூட். ஏன்னா கரண்ட்டை கம்பேர் பண்ணுற வோல்டேஜ் அதிகமாக போயிருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது 5. கரெக்டாக? இந்த 5யோட வேல்யூ இட் டிபெண்ட் சார். அப்போ இந்த cos 5 என்ன எப்படி எழுதிக்கலாம்? இங்கே இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் விஆர், இங்கே இருக்கிறது நெட் வோல்டேஜ், இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் பை ஜெட். ரெண்டாவது சர்க்கியூட்ல இதே தான், ஆனால் சர்க்கியூட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே cos 5யோட வேல்யூ என்ன? வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் பை நெட் வோல்டேஜ், இல்லைன்னா R/Z. ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. In an LR circuit, circuit என்ன சர்க்கியூட்? LR. The inductive reactance is equal to the resistance. அப்படின்னா என்ன சொல்றான்? என்னோட R, XL வந்து Rக்கு ஈக்குவலாக இருக்கு. EMF ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. The power consumed in the circuit, சர்க்கியூட்ல எவ்வளோ பவர் கன்சியூம் ஆக இருக்கு? அப்போ பவர் ஃபார்முலா என்ன? V0 I0/2 cos 5. கரெக்டா? வெரி குட். இப்போ நல்லா பாரு, இந்த R வேல்யூவும் இந்த XL வேல்யூ ஈக்குவல். இல்லையா? ஆமாம், ஏன்னா எக்ஸல் வந்து ஈக்குவல், அதான் சொல்லி தான் நான் போட்டேன். சரி, இங்கே எக்ஸல், அந்த எக்ஸலோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி எனக்கு இந்த வேல்யூ என்ன வரும்? √2 டைம்ஸ் R. கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. கரெக்டு தம்பி, பவர் கேட்டிருக்கான், அதில் பிரச்சனை இல்லை. சரி, சால்வ் பண்ணுவோம். நல்லா பாரு, இங்கே கரண்ட் கேட்குறான். நான் இந்த இடத்துல கரண்ட் எப்படி எழுதலாம்?
வோல்டேஜ் அப்பான் ஜெட்னு எழுதலாம். இங்கே 2 இருக்கு. காஸ் ஃபைன்னு என்ன? இந்த ஆங்கிள். ஸோ 45 போட்டுக்கோ. 45 போட்டால் என்ன? 1/√2. சார் எப்படி சார்? சரி 45 தெரியாது, நோ ப்ராப்ளம். அப்போ இங்கே காஸ் ஃபை வேல்யூ எழுது. அட்ஜசன்ட் பை கரெக்டா? அப்போ அதுலேருந்து கொண்டு வந்தாலும் 1/√2 தான். ஓகே, இப்போ ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெட்ல கொடுக்காம ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கொடுத்துருக்கான். அப்போ ஜெட்டுக்கு பதிலாக போட்டுக்கோ. ஜெட்டோட வேல்யூ என்ன? √2r. அப்போ V0 வந்து V0க்கு பதிலாக E0ன்னு இருக்கு. அப்போ E²/2 இங்கே பார்த்தோன்னா ஒரு √2 இருக்கு. ஜெட்டுக்கு பதிலாக √2r. நான் என்ன உலகிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? ஓ சி, ஓகே 4r. ஸோ நான் பார்த்த உடனே என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே, அப்போ நம்ம டிவைட் பண்ண √2 டினாமினேட்டரில் வரும்னு ஒரு ஆப்ஷன்ல இல்லைன்னு யோசிச்சு. பட் அவன் ஆன்சர் வந்து ஆரில் கொடுத்துருக்கான். அப்போ அந்த ஜெட்டுக்கு பதிலாக ஒரு √2r வந்துடும். ஸோ 2 2s are 4 ஆயிடுச்சு. யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? நீட்டில் கேட்குற கொஸ்டின் நீயே சால்வ் பண்ணுவியா? பண்ணிக்கோ. சார் கிளாஸ்ல யாரும் அன்னோன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. யாருப்பா அன்னோன்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கீங்க? பேரை வச்சு ஜாயின் பண்ண கூட இந்த பிரச்சனை இல்லை. ஏதான் ஃபார்முலா இந்த வருஷத்தோட தான் வந்திருக்கு. நானே சும்மா சொல்றேன். ஓகேப்பா, அவங்கள எடுத்து விட்டுருப்பா. அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா எடுத்து விட்டுரு. இப்போ என் கேள்வி, இது என்ன சர்க்கியூட்? இது எல்ஆர் சர்க்கியூட்டா இல்லை ஆர்சி சர்க்கியூட்? ஏன்னா கொஸ்டின்ல அவன் மென்ஷன் பண்ணல. அப்போ இது எல்ஆரா இல்லை ஆர்சியா? எது மைனஸ்ல இருக்கு? மைனஸ் ஆங்கிள் இருக்கு. வெரி குட். ஆனா எது பின்னாடி இருக்கு? இது பாரு, இது வோல்டேஜ், இது கரண்ட். கரண்ட் பின்னாடி இருக்குது. அப்ப இது என்ன சர்க்கியூட்? எல்ஆர் சர்க்கியூட். சரி, ரொம்ப சிம்பிளா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஜென்ரலா இந்த இடத்துல சைன் ஒமேகா டீன்னு எடுத்து இதை சைன் ஒமேகா டி பிளஸ் சம்திங் போடுவோம். அவன் என்ன பண்றான்? இதை சைன் ஒமேகா டீன்னு எடுத்துட்டான். அப்ப இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? அப்ப கரண்ட் பின்னாடி இருக்கு when compared to voltage. ஸோ கரண்ட் பின்னாடி இருக்கு. அப்ப கரண்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு. எதுல ஸ்டோர் ஆகும்? எல்ஆர்ல. கரெக்டா இல்லையா? அப்ப இது என்ன சர்க்கியூட்? எல்ஆர். சப்போஸ் இது சிஆர் சர்க்கியூட்டா இருந்தா கரண்டோட ஈக்குவேஷன் எழுது. வெரி குட். சப்போஸ் இது ஒரு சிஆர் சர்க்கியூட்டா இருந்தா என் கரண்டோட வேல்யூ I0 sin ஒமேகா டி பிளஸ் 5 இருக்கும். புரியுதா இல்லையா? ஏன்னா அங்க வந்து கரண்ட் முன்னாடி இருக்கும். சொல்றது எல்லாருக்குமே புரியுதாயா? புரியுது சார். இதான் சர்க்கியூட். முத இது என்ன சர்க்கியூட்னு சொல்லு. கரண்ட் ஓகே, ஓ மேல இருக்குது கரண்ட். ஓகே, ஸோ அதை கம்பேர் பண்ண இப்போ வோல்டேஜ் முன்னாடி இருக்கு. அப்போ இது எல்ஆர் சர்க்கியூட். வெரி குட். கொஸ்டினுக்கு எல்ஆர் சர்க்கியூட் தெரிஞ்சாலும் சால்வ் பண்ண முடியுமே இல்லை. பட் உனக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் கேட்குறேன். இப்போ பவர் கேட்குறான்னா பவர். ஓகே சார், பவர் கேட்குறாங்க. பவரோட ஃபார்முலா என்ன? V0 I0/2 cos phi. இப்போ நல்லா பாரு, இந்த 1/2 எழுதிட்டேன். V0 வேல்யூ என்ன? 1/√2. I0 வேல்யூ என்ன? 1/√2. cos phi எவ்வளோ ஆங்கிள் சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது? π/3 என்னயா? ஃபென்டாஸ்டிக். cos 60 என்ன? சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே சார். கரெக்டாக தான் போட்டு. கரெக்டு தான் சார். ஓகே, இது பாரு, இன் அன் ஏசி சர்க்கியூட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இது கரண்ட், இது வோல்டேஜ். அப்போ இது என்ன சர்க்கியூட்?
எல்சி சர்க்கியூட் நான் நடத்தவே இல்லை கொஞ்சம் திங்க் பண்ணு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆங்கிளில்? 90 டிகிரி. அப்போ இது என்ன சர்க்கியூட்? பியூர் எல். ஏன்னா வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கு? 90. வேற ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் இது எல்ஆர் சர்க்கியூட். ஃபென்டாஸ்டிக். ஏன்னா கரண்ட் வந்து பின்னாடி இருக்கு, அப்போ கரண்ட் ஸ்டோர் ஆகுது. அப்படின்னா பேசிக்கலி இதில் இண்டக்டர் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் 90 டிகிரி இருந்தால் இதில் இண்டக்டர் மட்டும்தான் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இது என்ன சர்க்கியூட்? பியூர் இண்டக்டர் சர்க்கியூட்ல பவர் எவ்வளோ இருக்கும்? சரி, எனக்கு இது பியூர் இண்டக்டர் தெரியாது, நான் என்ன பண்றது? சரி, V0 I0/2 cos phi. V0 வேல்யூ 200, I0 வேல்யூ 5. இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோ. cos 90. cos 90 வேல்யூ என்ன? புரியுதா? ஸோ இங்கே 90 டிகிரி வந்து இந்த பியூர் இண்டக்டர். சப்போஸ் இது 89 டிகிரி இருக்கு அப்படின்னா இது எல்ஆர் சர்க்கியூட் தான். அதை சோக் காயில்னு சொல்லலாம். நான் நடத்துவேன் சோக் காயில். ஆவரேஜ் பவர் டெசிபேஷன் இன் பியூர் இண்டக்டர் எவ்வளோ? 0. ஏன்னா என்னோட கரண்ட்டுக்கும் என்னோட வோல்டேஜ்க்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. A small signal V is equal to V0 sin omega t is applied across capacitor. அப்போ கரண்ட்டும் வோல்டேஜும் இன் ஃபேஸ்னு சொல்கிறேன். இது என்ன சார்? கரண்ட் வோல்டேஜ் இன் ஃபேஸ்னா அது என்ன இருக்குன்னு அர்த்தம்? பியூர் ரெசிஸ்டர். ஒன்று பியூர் ரெசிஸ்டராக இருக்கணும், இல்லைன்னா எல்சிஆர் ரெசனன்ஸில் இருக்கணும். ஸோ அதை நான் இன்னும் நடத்துவேன். ஓகேவா? எல்சிஆர் ரெசனன்ஸில் இருக்கணும். ஆனால் என்ன சொல்லிட்டேன், சிஏ மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கான், ஆரும் இல்லை எல்லும் இல்லை. அப்போ அது பாசிபிள் கிடையாது. கரண்ட் லீட் த வோல்டேஜ் பை 180 டிகிரி நான் நடத்தவே இல்லை. கரெக்டாக இல்லையா? 180 டிகிரி கேப் வராது. கரண்ட் வந்து லேக் ஆகுது பை 90 டிகிரி. கரண்ட் லேக் ஆகுமா? கரண்ட் லேக் ஆகுதுன்னா கரண்ட் ஸ்டோர் ஆகுது. கரண்ட் எதில் ஸ்டோர் ஆகும்? இண்டக்டர்ல ஸ்டோர் ஆகும். இது பியூர் இண்டக்டரோட டெரிவேஷன் கொடுத்து வச்சிருக்கான். அப்ப பியூர் கெப்பாசிட்டருக்கு என்ன கொடுத்துருக்கணும்? அவன் லேகுக்கு பதிலாக கரண்ட் லீட் ஆகுதுன்னு சொன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக போயிருக்கும். பட் அவன் லேக் கொடுத்துருக்கான். லேக் கொடுத்துருக்கன்னா பியூர் இண்டக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ எது சார் மிச்சம்? அதான் கரெக்டாக இருக்கணும். அது என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? ஓவர் அ ஃபுல் சைக்கிள் த கெப்பாசிட்டர் டஸ் நாட் கன்சியூம் எனி எனர்ஜி. பவர் கன்சியூப்ஷன் இருக்குமா? இருக்காது. பவர் இல்லைன்னா எனர்ஜி இல்லை. சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? புரியலையா? புரியுது. ஏன்னா பேசிக்கலி பவர் வந்து ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி இருக்கும். அப்போ cos phi வேல்யூ 0 ஆயிரும். ஸோ பவர் கன்சியூம்டு 0, அப்போ எனர்ஜியும் 0. ஒரு 40 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் எடுத்து 200 வோல்ட். இது என்ன வோல்ட் சார்? வெரி குட். இது விஆர்எம்எஸ். சரிங்களா? இதை V0 கொடுக்கணும். இது எப்படி கொடுத்துருப்பாங்க? சம் 200 sin omega tன்னு கொடுத்தா இப்போ இது என்ன வோல்டேஜ் ஆயிடுச்சு? V0. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எது விஆர்எம்எஸ், இது எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டானா அது விஆர்எம்எஸ். அந்த இடத்துல இது என்னையா? ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஆர் கனெக்டட். ஒன்ட்டு என்ன கேட்குறான்? ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கேட்குறான். அப்போ ஐஆர்எம்எஸ் வேணும்னு சொன்னால் விஆர்எம்எஸ் பை என் கெப்பாசிட்டர் இருக்கனால எக்ஸி போட்டுக்கிறேன். எக்ஸியோட வேல்யூ என்ன? 1/ωc வருமா? அப்போ அந்த 1/னால இது மேலே வந்துருமா? ωc. இந்த ωc எப்படி எழுதிக்கலாம்? 2πfc. ஸோ VRMS into 2πf into c. VRMS வேல்யூ என்ன சார்? 200. 2πf ஓட வேல்யூ என்ன? இது என்ன? 40 மைக்ரோஃபாரட். மைக்ரோனா இப்போ கால்குலேஷன் பாரு. 2 into 50 என்ன ஆயிடுச்சு? 100. வெரி குட். இதில் ஒரு 2 0, இதில் ஒரு 2 into 50 100 ஆயிரும். அப்போ 2 0. அப்போ மொத்தம் 4 0. இவன்ட்டு ஒரு 0 இருக்கு. 5 0 ஆயிடுச்சா? இது பாரு, இந்த 2ம் போயிடுச்சு, 50யும் போயிடுச்சு. அப்போ 4 into π into 2. அப்போ இதெல்லாம் 8πன்னு போடலாமா? 10⁻⁻1 வந்துருமா? ஏன் 10⁻⁻1?
ஏன்னா இங்கே ஒன்று 2, இங்கே ஒரு 2, இங்கே 1 5 இருக்குது, அங்கே 10⁻6 சிம்பிளிஃபை பண்ண 10⁻1. இப்போ 2 × பையோட வேல்யூ என்னவா இருக்கும்? சரி 8 × பை, பையோடலே 3ன்னு வச்சுக்கோயா. 8 3 சார் 24. 24 × 10⁻1 என்ன ஆன்சர்? சி. ஓகே வாங்க, 10⁻1 இல்லைன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே புரியுதா? புரியுது சார். In an AC circuit an alternating voltage இப்படி கொடுத்துருக்கானா இது என்ன வோல்ட் சார்? V0. வெரி குட். ஒன்ட்டு என்னன்னா கெப்பாசிட்டியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், கெப்பாசிட்டி வேல்யூ கொடுத்துட்டான், ஆர்எம்எஸ் கேட்குறான். என்கிட்ட கேட்குறது ஆர்எம்எஸ், ஆனால் கொடுத்துருக்குது. அப்போ எனக்கு ஐஆர்எம்எஸ் வேணும்னா நான் விஆர்எம்எஸ்ஸை எக்ஸியால் டிவைட் பண்ணுவேன். அப்போ எனக்கு விஆர்எம்எஸ் வேணும். எனக்கு விஆர்எம்எஸ் வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? V0 அப்போ 200 வந்துருமா? 200 √2 டிவைட் பண்ணால் 200. விஆர்எம்எஸ் × 2πfcன்னு போடலாமா? இல்லைன்னா இதை ஒமேகா சீனே வை. ஏன்? ஏன்னா கொஸ்டினில் ஒமேகா வேல்யூவை கொடுத்து வச்சுருக்கான். ஸோ விஆர்எம்எஸ் எவ்வளோ? ஆன்சரில் மில்லியில் இருக்கு, அதுவும் நீ வச்சுக்கலாம். ஒமேகா என்ன? சியோட வேல்யூ 10⁻6. கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. நான் இந்த 10⁻6 10⁻3 × 10⁻3ன்னு போட்டால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குற வாத்தியாரே? ஏன்னா 10⁻3 ஏன்னா மில்லின்னு போட்டுக்கலாம், 4 ஆப்ஷனில் மில்லி இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் சொல்லியா? நல்லா பாரு, 3 0 போனோம், இங்கேருந்து 2, இங்கேருந்து 1, 3 0 இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா 20 × 10⁻3 ஆம்பியர், அதாவது 20 மில்லி ஆம்பியர். ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா உள்ளே இருக்கவங்களே? நோ சார். இப்போ வர சோக் காயில் கேள்விப்பட்டிருப்ப. சோக் காயில் யூஸ் சரியா? பேசிக்கலி காயில்னா என்ன சார்? ஒரு ஒயர் எடுத்து இப்படி சுற்றி வைக்கணும், அதுதான் இண்டக்டர்னு சொல்லலாமா இல்லையா? அப்போ எதுக்கு சார் ஒரு ஒயர் எடுத்து இப்படி சுற்றி வைக்கணும்? நம்ம இந்த ஒயர் இப்படி சுற்றி வைக்கிற மூலியமாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம எய்ம் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சில எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எல்லாமே லோ கரண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். புரியுதா இல்லையா? ஒரு சில டிவைஸ் எதில் ஒர்க் ஆகும்? கரண்ட்டு கம்மியாக இருந்தால் ஒர்க் ஆகும். ஆனால் வீட்டில் நிறைய வோல்டேஜ் வருது, ஆனால் சர்க்யூட்டில் கரண்ட் எப்படி போகணும்? கம்மியாக போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சார்? கரண்ட் கம்மியாக போகணும்னா எனக்கு அது வோல்டேஜ் வந்து அதே அளவுக்கு இருக்கணும், ஆனால் கரண்ட் மட்டும் கம்மியாக போகணும். இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜே குறைச்சிடும். எனக்கு வோல்டேஜ் அதே இருக்கணும், ஆனால் என்ன? கரண்ட்டு கம்மியாக வரும். அப்போ சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு வழி. ஆனால் சர்க்யூட்டில் நான் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் என்ன ஆகும்? அந்த ரெசிஸ்டன்ஸ் சாப்பிட்ரும். இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குப்பா, இந்த இடத்துல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன், இது ஒரு பல்ப் இருக்குது. அப்போ நான் கொடுக்குற வோல்டேஜில் டிபெண்டிங் ஆன் த ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் எடுத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் பல்புக்கு போகும். கரெக்டாக இல்லையா? சீரிஸ் சர்க்யூட்டில் போடுறோன்னா ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கும். அப்போ பல்பு எரியுது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் இவனுக்கு இருக்கிறதுனால இதுக்கு அக்ராஸாக ஹீட் க்ரியேட் ஆகுமா ஆகாதா? அப்போ இந்த மாதிரி நான் போடுறப்ப ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, டு ரெடியூஸ் த கரண்ட் வி கேன் சிம்பிளி யூஸ் அ ரெசிஸ்டர். அதான் நீங்கள் சொன்ன ஒரு பதில். கரெக்டாக இல்லையா? நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டர் என்ன ஆகும் சார்? ஹீட் ஆகும். அப்போது நான் கொடுக்குற எனர்ஜியில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து யார் சாப்பிட்ற போகிறா? ஆக்சுவலாக எனக்கு அந்த ரெசிஸ்டரை சூடு பண்ணி பார்க்கணுன்னு ஆசையா? எனக்கு பல்ப் எரிஞ்சால் போதும், ஆனால் பல்புக்கு என்ன வேணும்? கம்மியான கரண்ட் இருந்தால் போதும். ஆனால் இங்கே ரெசிஸ்டர் நான் போட்டதுனால என்ன சார் ஆயிடுச்சு? அந்த ரெசிஸ்டர் சுற்றி ஹீட் க்ரியேட் ஆகுது. அப்போ என் இபி பில்லு பார்த்தோன்னா அதிகமாகும். ஏன்னா அந்த ரெசிஸ்டர் என்ன ஆகுது? சூடாகிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறது? ஸோ நல்லா பாரு, the problem with the using of resistor is that though it reduces the current reduce பண்ணுது, ஆனால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் என்ன கன்சியூம் பண்ணிடும்? பவரை கன்சியூம் பண்ணுது. ஏன்னா அதுக்குள்ள என்ன ஆகும்? ஹீட் கிரியேட் ஆகும்.
அப்போ எனக்கு ஒரு செட்டப் வேணும். அந்த செட்டப் என்ன பண்ணணும்னா கரண்ட்டை குறைக்கணும், ஆனால் பவரும் கன்சியூம் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா எல்லையும் ஆரையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டெட் வி யூஸ் அ சோக் காயில். இந்த சோக் காயிலில் என்ன சார் இருக்குன்னா, ஒரு சோக் காயில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையும் ஆரையும் வச்சு ஒரு சர்க்கியூட். இந்த எல்லா சர்க்கியூட்டில் எல்லோட வேல்யூ நான் ரொம்ப லார்ஜாக வச்சுக்கிறேன். எல்லோட வேல்யூவை ரொம்ப லார்ஜ். ஏன் சார் ரொம்ப லார்ஜாக வைக்கிறீங்க? ஏன் நம்ம அப்படி லார்ஜாக வைக்கிறோம்னா எல் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த ஆர் வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ என் ரிசல்டன்ட் இப்படி வருமா? அப்போ இந்த 5ஓட வேல்யூ என்ன ஆகுது சார்? 5ஓட வேல்யூ அதிகமாகுது. 5 வேல்யூ அதிகமாகிடுச்சுன்னா என் காஸ் ஃபேக்டர் கம்மியாகும். ஏன்னா பவரோட ஃபார்முலா என்ன? V0 I0 by 2 times cos 5. அப்போ ஆங்கிள் இங்கே அதிகமாகிடுச்சுன்னா cos 5 வேல்யூ கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் பவர் குறையும். அப்போ என்னோட பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகுது, காசு அதிகமாக கொடுக்க தேவையில்லை. சொல்கிறது புரியுதா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? ஸோ சோக்காயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சோக்காயில் வந்து பவரை குறைக்கிறதுக்காக. சர்க்கியூட்டில் கரண்ட்டும் குறையணும், பவரும் குறையணும். இது எப்படி யூஸ் பண்ணுவோம்? நான் பெரிய எல் வேல்யூ எடுத்து சின்ன ஆரை கனெக்ட் பண்ணுறது தான் இதோட வேல்யூ. இது வரைக்கும் டவுட் இருக்கா? சரியா? ஸோ சோக் காயில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸையும் இண்டக்டரையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறது சோக் காயில். இப்போ நம்ம டாபிக் என்ன டாபிக்? பேசிக் ஃபேஸ் டயக்ராம் தெரிஞ்சால் போதும். ஒன்று கஷ்டம் இல்லை. சரி, எல்சிஆர் ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கோ ஐயோ அனாலிட்டிக்கல் ஒன்றும் தேவையில்லை. பேசிக்ஸ் தெரிஞ்சால் உன் புக்கு மட்டும் கொடு. உன் புக்கில் நல்ல விஷயம் என்ன? எல் இருக்குது, சி இருக்குது, ஆர் இருக்குது. நான் நடுவில் நடத்தின அந்த எல்லாரும் இதெல்லாம் இல்லை. சரிங்களா? அனாலிட்டிக்கல் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு, அதுவும் இல்லை. ஓகே. ஸோ பவர் ஃபேக்டர் இந்த பியூர் ரெசிஸ்டர் லெவலோ இண்டக்டர் லெவலோ கெப்பாசிட்டி லெவலோ அது எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன். இப்போ எல்சிஆருக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் நோ ப்ராப்ளம், அவ்வளோதான், சின்ன லெசன். இப்போ நல்ல ஒரு எல்சிஆர் என்னென்ன இருக்க போகுது சார் சர்க்கியூட்டில்? 3த்தையும் நான் சீரீஸில் போடுறேன். சர்க்கியூட் என்ன சார்? எல்சிஆர். சார் மாற்றி நோ ப்ராப்ளம். எல்சிஆர்னா எல்சிஆர் போடணும்னு இல்லை, நீ ஆர்சிஎல் போட்டுக்கோ. 3மே சீரீஸில் இருக்கணும் சார். சீரீஸில் இருக்க நான் 3 வழியாக போகிற கரண்ட் சேம் வரும். நான் வெக்டார் மாதிரி எழுதுறேன்னு சொன்னால் நான் கொடுக்குற மொத்தம் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ், இது என்ன ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன்? வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கேன். இதில் போகிற வோல்டேஜ் வந்து இண்டக்டர்னா கரண்ட் டைம்ஸ் எக்ஸ்எல்னு எழுதலாமா? இதில் போகிறத அப்போ நான் இங்கேருந்து வரேன்னு சொன்னால் வெக்டார் ஃபார்மில் சொன்னால் ஜெட்டோட வேல்யூ வந்து, ஸோ கரண்ட் எல்லாமே கேன்சல் ஆயிரும். சரியா? எக்ஸ்எல் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எக்ஸ்சி, இது ரெண்டுமே எந்த ஃபார்மில் இருக்குது? ஆனால் எனக்கு தேவை மேக்னிடியூட். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபேஸர் டயக்ராம் வரையும். இது என்ன சார்? அடுத்த ஸ்லைட். ஓகே, எடுத்தோன்னு நான் அங்கே போயிட்டேன். இந்த வெக்டர் ஃபார்மை தூக்கி குப்பையில் போட்டுறேன். இல்லைன்னு ஒரு எம்டி ஸ்லைட் ஆட் பண்ணிக்குவோமா? எம்டி ஸ்லைட் தேவையில்லை, பட் பரவாயில்ல, ஆட் பண்ணிட்டேன். இது கரண்ட். ரெசிஸ்டன்ஸில் எப்படி இருக்கும்? இதை ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறது. இண்டக்டரில் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். இது என்னது? சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் கேட்டுக்கோ. நான் வேணும்னா இந்த கரண்ட்டை கொஞ்சம் காமிச்சிடுறேன். ஓகேவா? 3 வெக்டாரை கொடுத்தாச்சு. இப்போ இந்த 3 வெக்டார் இருக்குன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க. அப்போ இவங்களோட ரிசல்டன்ட்டு நான் என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நான் இங்கே சப்ராக்ட் பண்ணால் எனக்கு சம் வேல்யூ கிடைக்கிது. இது என் கரண்ட்,
இது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். இவங்க ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூ இது சார். இது என்னன்னா VL மைனஸ் விசி. என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ எனக்கு ரிசல்டன்ட் வேணும் சார். இப்போ நான் எப்படி எழுதுனா பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சம் மாற்றி எழுது. V இஸ் ஈக்குவல் டு VR ஸ்கொயர் ப்ளஸ் VL மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? Z வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவேன்? பைத்தகரஸ் தியரம் அதே தான். இங்கே இருக்கிறது R, இங்கே இருக்கிறது XL மைனஸ் XC. அப்போ என் Z-ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ். ஸோ இதான் மேக்னிடியூடு கண்டுபிடிக்க. டைரக்ஷன் என்ன சார்? காஸ் ஃபை யூஸ் பண்ணு. காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்ல எனக்கு என்ன இருக்குது? ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் VR டிவைட் பை V வோல்டேஜில் எழுதுனா, இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் எழுதுனா R பை Z. tan ஃபை எப்படி எழுதுவ? மைனஸ் ஒரு ப்ளஸ் VR இல்லைன்னா யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்கா? ஏதாச்சும் ஒன்று மனப்பாடம் பண்ணிட்டு வருமா? மனப்பாடம் தேவையா இதுக்கு? தேவையில்லை. புரியுதாப்பா? இப்போ சர்க்கியூட்ல ஒரு சில டைம் என்ன ஆகும்? இண்டக்டர் டாமினேட் பண்ணும். அப்படின்னா என்ன? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் இஸ் கிரேட்டர் தென் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். அதுக்கு என்ன சார் பண்றது? இந்த டயக்ராம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். அதாவது இண்டக்டர் என்னவா இருக்கு? கெப்பாசிட்டரை விட அதிகமாக இருக்கு. ஒரு சில டைம் வாழ்க்கையில் என்ன ஆகும்? கெப்பாசிட்டர் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன் சார்? என்ன சார் இப்பயும் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ யார் பெருசாக இருக்க போறா? இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ அதிகமாக இருக்க போது when compared to what? இண்டக்டர். ஓகேவா? அப்போ என் டயக்ராம் எப்படி இருக்க போகுது? இந்த கெப்பாசிட்டரோட கோடு பெருசாக இருக்கு when compared to. அப்போ VL மாற்றி போட்டேன். VC VL. அதாவது இதில் என்ன கண்டிஷன்? என்னோட வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்து கிரேட்டர் தென் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். இல்லைன்னா என்னோட XC இஸ் கிரேட்டர் தென் XL. இங்கே இதே மாதிரி எழுதிக்கலாம். XL is greater than XC. Any difficulty? அப்போ இதோட ரிசல்டன்ட் என்ன ஆக போகுது? கீழே வருமா? ஏன்னா இந்த இது பெருசாக இருக்கு. இதோட வேல்யூ என்ன? ரிசல்டன்ட் என்ன ஆகும்? சார் நீங்க மாற்றவே இல்லை, VL மைனஸ் விசியை போட்டிருக்கீங்க. நீங்க VL மைனஸ் விசியை போட்டு வச்சிருக்கீங்க. மாற்ற வேண்டாமா? வேண்டாம். ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்ப இண்டக்டர் டாமினேட் பண்ணா என்ன, கெப்பாசிட்டர் டாமினேட் பண்ணா என்ன, நீ ஒரே ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஏன்? ஏன்னா யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் இது பெருசா இருந்துச்சு. நான் VL மைனஸ் விசி இதோட வேல்யூ ஏன்னு வச்சுக்கோ, இதோட வேல்யூ 5ன்னு வச்சுக்கோ, இதோட வேல்யூ 3. 5 மைனஸ் 2 3னா என்ன? 2. இப்போ யார் பெருசாயிட்டா? இவன் 5 இருக்கான், இவன் 3 இருக்கான். இப்போ வந்து இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணாதான் கரெக்ட் ஆன்சர் வரும். நான் என்ன போட்டு வச்சிருக்கேன்? நான் இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணுன்னு போட்டிருக்கேன். அப்போ ஆன்சர் -2. பட் ரெண்டுலேயுமே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ கெப்பாசிட்டருக்கு ஒரு தனி ஃபார்முலா, இண்டக்டருக்கு ஒரு தனி ஃபார்முலா தேவையில்லை. ஏன்? ஏன்னா A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயரும் B மைனஸ் A த ஹோல் ஸ்கொயரும் ஒன்று தான். எப்படி சார்? A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? இதுவா? B மைனஸ் A த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன?
நீயே பாரு ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கா இல்லையான்னு பாரு. 2ab பதில் ba ஒன்று தானே. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு பதில் b மைனஸ் சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ நல்லா பார்த்தேன்னா கெப்பாசிட்டர் டாமினேட் பண்ணாலும் நான் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்டர் டாமினேட் பண்ணாலும் இதே ஃபார்முலா. டிஃப்ரென்ஸ் எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இல்லை. அப்போ பேசிக்லி பார்த்தோன்னா 4வது குவாட்ரண்ட்டில் போகிறப்ப tan வேல்யூ நெகட்டிவ் வந்துடும். ஏன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வர்றதுக்கு ரீசன் என்னது, அது நெகட்டிவ் வரப்போகும். tan வந்து ஒரு சில டைம் வந்து கண்டுபிடிச்சா தேவைப்படும், முக்கால்வாசி டைம் நம்மளுக்கு இந்த cos phi தான் தேவை, tan தேவையே படாது. என்ன டிஃபிகல்ட்டி? ஓகேவா? ஓகே சார். கம்மிங் டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு சில டைம் VL இஸ் கிரேட்டர் தென் VC, ஒரு சில டைம் VC இஸ் கிரேட்டர் தென் VL. ஆனால் சப்போஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல், VL இஸ் ஈக்குவல் டு, அப்படி இல்லைன்னா XL இஸ் ஈக்குவல் டு, இந்த கேஸில் என்ன ஆகும், என்னோட வியோட ஃபார்முலா ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? அப்போ என்னோட நெட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, வி அக்ராஸ் ரெசிஸ்டர். அதாவது என்ன ஆகுனா இதுக்கு அக்ராஸ் வோல்டேஜ் போலியான்னு கேட்டால் வோல்டேஜ் போயிருக்கு, ஆனால் மேலே எவ்வளோ வோல்டேஜ் போச்சோ கீழே அதே வோல்டேஜ். அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டரும் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் சாரி கெப்பாசிட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ கேன்சல் ஆகி போயிட்டாங்க. அப்போ எனக்கு நெட் வோல்டேஜ் எங்கே தான் இருக்க போகுது, ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக மட்டும்தான் இருக்க போகுது. வெரி குட். ஜெட்டோட வேல்யூ என்ன ஆயிரும், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்எல்லும் எக்ஸி ஈக்குவல். அப்போ என் ஜெட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது சார், சர்க்கியூட்டில் எக்ஸ்எல்லும் இருக்குது, அதாவது எல்லும் இருக்குது சியும் இருக்குது, ஆனால் என் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும்தான் இங்கே வந்து இது பண்ணுது. அப்படின்னா இது என்னது, பியூர் ரெசிஸ்டர் மாதிரி இருக்கா? ஸோ இதுக்காக தான் நான் வந்து நிறைய தடவை ரிப்பீட்டடாக சொன்னேன், பியூர் ரெசிஸ்டர் இல்லைன்னா எல்சிஆர் சர்க்கியூட்டில் இருக்க ரெசனன்ஸ் ஒரே கண்டிஷன். இதில் என்னென்ன சார் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னா, நல்லா பாரு, எக்ஸ்எல் வந்து எக்ஸிக்கு ஈக்குவல், விஎல் வந்து விசிக்கு ஈக்குவல். நெட் வோல்டேஜ் எதில் இருக்கும் சார், ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கும். இம்பிடன்ஸ் மினிமம் வேல்யூ என்ன, ஜஸ்ட் ஆர் மட்டும்தான் வரும். ஏன்னா யோசிச்சு பாரு, இங்கே வந்து ஆர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்னு இந்த வேல்யூ கூடுமா கூடி இருக்காதா? ஆனால் இப்போ எனக்கு வேல்யூ என்ன இருக்குது, ஆர். அப்போ ரெசனன்ஸில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட் ரெசனன்ஸ். சரியா, எழுதிடுவோம் டாபிக் மேலே, அட் ரெசனன்ஸ். ஐயோ ஓகே, இங்கே ரெசனன்ஸில் ஓகேவா, இம்பிடன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். என் கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமம், ஏன் என்ன ரெசிஸ்டன்ஸ் மினிமம் ஆயிடுச்சு. அப்போ கரண்ட் எவ்வளோ சார் இருக்கும், வோல்டேஜனா ஆரால் மட்டும் டிவைட் பண்ணால் போதும். பவர் ஃபேக்டர் என்ன சார், V0 I0/2. ஏன், ஏன்னா cos phi என்ன ஆயிடுச்சு இங்கே, ஏன்னா இவன் ரெண்டு பேர் இருக்கான் அடிச்சுட்டு செத்துட்டான். அப்போ cos phi 0. ஃபையோட வேல்யூ 0, cos phi 1. ஓகேவா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும், அந்த ஃப்ரீக்வன்சியோட பேர் தான் ரெசனேட் ஃப்ரீக்வன்சி. அந்த ரெசனேட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள், இல்லைன்னா லேட்டராக நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஃபார்முலா மட்டும் எழுதிடுறேன். ஓகேவா, ஒமேகா வேணும்னா 1/√LC. டெரிவேஷன் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். சரி, ஒன்றில் எக்ஸ்எல்லையும் எக்ஸி ஈக்குவேட் பண்ணணும், இந்த எக்ஸ்எல்லும் எக்ஸியோட வேல்யூ போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம். டோன்ட் வரி, இந்த ரெசனன்ஸ் டாபிக் நெக்ஸ்ட் லெக்சர் கண்டினியூ ஆகும். இதுக்கு மேலே கொஸ்டின் சால்வ் பண்ணுறதா, அது நீங்கள் பண்ணிக்குவீங்கல்ல. பண்ணலாமா நேதா? எஸ்.
ஸோ 10 கொஸ்டின் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா பிரித்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸல் கண்டுபிடி. எக்ஸல் ஃபார்முலா என்ன? ஒமேகா எல். இந்த ஈக்குவேஷனில் ஒமேகா என்ன சார்? 100. எல் என்ன சார்? அப்போ எவ்வளோ ஆன்சர் வருது? யூனிட் என்ன? ஹென்ரியா? ஓம். இண்டக்டரோட யூனிட் ஹென்ரி, ஆனால் எக்ஸலோட யூனிட் ஓம். எக்ஸி ஃபார்முலா என்ன? 1/100. சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? மைக்ரோனா 10⁻⁻6 மேலே வந்தால் 10 இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணு. நான் இங்கே 4 0 எடுத்துட்டேன், இதோட கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு 100 கரெக்டா? ஸோ இதோட வேல்யூ 16, இதோட வேல்யூ 20. இதில் என்ன டாமினேட்டிங் சர்க்யூட் சார்? பறக்கிறானையா, கெப்பாசிட்டர் டாமினேட்டிங். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ ஜெட் வேல்யூ கேட்குறாங்க. நல்லா பாரு, மேலே 16, கீழே 20, ரெசிஸ்டன்ஸ் 3. இப்போ இதில் எக்ஸல் மைனஸ் எக்ஸி போட்டால் என்ன சார் ஆன்சர் கிடைக்குது? 20 16 என்ன கிடைக்குது? இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூ. அப்போ என் ஜெட் வேல்யூ சொல்லுங்கய்யா. 5 தான். அப்புறம் ரெஃபரன்ஸாக எழுதிடும். என்ன சார் 5 எங்கே? இந்த பேஜில் 5ங்கிற ஒரு எழுத்தே இல்லை, நீங்கள் 5ன்னு போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ 20 - 16 the whole square. ஸோ 16 - 20 போடணும். நோ ப்ராப்ளம், எல்லாம் ஒன்று தான். 3 square + 4 square. ஓகேவா? அப்போ ஆன்சர் 25. அதுக்கு ரூட் எடுத்தால் 5. இப்போ ஆங்கிள் கேட்குறாங்க சார். இந்த வேல்யூ 5, அப்போ இந்த ஆங்கிள் 53. ஓகே சார். இது வரைக்கும் டவுட் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்குறான்? I0 கேட்குறான். இந்த I0ஓட வேல்யூ என்ன ஆயிரும் சார்? V0 / Z. கரெக்டா இல்லையா? V0 என்ன கொடுத்தோம் கொஸ்டின்ல? 20. Z என்ன கொடுத்தோம் கொஸ்டின்ல? கொஸ்டின்ல கொடுக்கல, அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 5. அப்போ ஆன்சர் 4. இப்போ கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ நீ நல்லா பாரு, அவன் கொடுத்துருக்க வோல்டேஜ் 20 sin 100t. வோல்டேஜ் எங்கே வருது? இங்கே வருது சார். டுவெண்ட்டி sin 100t. இந்த ஆங்கிள் 53 டிகிரி. கரண்ட் எங்கே இருக்கும்? கரண்ட் இங்கே இருக்கு சார். அப்போ கரண்டோட ஈக்குவேஷன் எந்த? 4 sin 100t - 53. நோ, 4 sin 100t +53. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ +53 மைனஸ் வராது, +53. எனி டிஃபிகல்ட்டி? எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸில் போகிறப்ப என்ன ஃபேஸரில் அதை ரூலாக வச்சுட்டாங்க. ஸோ +53. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் வேணும். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் வேணும்னு சொன்னால் கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் எவ்வளோ? 4. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3. கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன வருது? 12. சரி, அப்போ 12 ரெசிஸ்டன்ஸில் எங்கே சார் போய்கிட்டு இருக்கும் வோல்டேஜ்? ஸோ இந்த வோல்டேஜ் அவன் கொடுத்து வச்சுருக்கான். நெட் வோல்டேஜ் எவ்வளோ? 20 sin 100t கொடுத்துருக்கான். கரெக்டாக இல்லையா? ரெசிஸ்டன்ஸில் எங்கே சார் வோல்டேஜ் போகும்? எனக்கு தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸில் வோல்டேஜ் இங்கே போகும். இந்த ஆங்கிள் 53. அப்போ ரெசிஸ்டன்ஸில் ஈக்குவேஷன் இருந்து இப்போ தான் ஏன் சொல்லிட்டு வந்தேன். 100t + 53. இது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். மேலே போகிறப்ப கூட்டணும், கீழே வரப்போ குறைக்கணும். இப்போ இண்டக்டரில் கேட்குறான் சார். இண்டக்டரில் வோல்டேஜ் எங்கே போகும்? இங்கே போகுது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வேல்யூ வேணும். ஸோ வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் வேணும்னா கரண்ட் இன்டூ எக்ஸ்எல். கரண்ட் என்ன? 4. எக்ஸ்எல் எவ்வளோ சார் வந்துச்சு? 16 வந்துச்சா? ஆமாம். ஓகேவா? ஆன்சர் என்ன வருது? 64. கரெக்டு தானேயா? ஸோ 64 வேல்யூ சொல்லு. Sin 100t + 143.
53 + 90 கூட எழுதிக்கோ. ஸோ 143 ஆப்வியஸ்லி 53 + 90t கரெக்டாக இல்லையா? 143ன்னு எழுதினாலும் சரி, இப்படி எழுதினாலும் சரி. இல்லை எனக்கு மேத்ஸ் ரொம்ப அதிகமாக தெரியும், நான் sin of 90 + θ cos θன்னு போட்டுக்குவேன், போட்டுக்கோ, உன் இஷ்டம் சரியா. ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா பார்த்து போடணும். ஏன்னா காசாக மாற்றிடுவோம், மைனஸாக ப்ளஸ்ஸான்னு போடுறதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தப்பாக போட்டுறக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சா இது? சார் 90 + 53 போட்டாலும் சரி, இல்லைன்னா 143 போட்டாலும் சரி சரியா. இந்த 143னுமே ஒரு மொக்க காமெடி ஞாபகம் வந்துச்சு. இல்லை அது இல்லை, ஒரு பொண்ணு வந்து ஃபோனில் நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து 143 rupees அனுப்பிடுறான். அந்த பையன் வந்து 143 நீ வந்து ஐ லவ் யூ 2ன்னு சொல்லணும், அப்போ நீ 2வை சேர்த்து அனுப்பு, அப்போ 1432 அனுப்பு. என்னையா அது பார்த்து இன்னும் இவங்களாம் உயிரோட இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் போகுது, இது போகுது, இந்த World War 3 வர போதுன்னா வருது, இவங்க 143 அனுப்பு, நான் 1432 அனுப்பு. சரி, விசி வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வேணும்னா என்ன பண்ணுவேன், கரண்ட் இன்டூ எக்ஸ் இன்டூ சி போட்டுக்கலாமா. கரண்ட் என்ன 4, எக்ஸு என்ன 16 இல்லை 20ன்னு வந்துச்சு. 20. இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணால் உனக்கு எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன கேட்டாலும் நீ டைரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ நல்லா பாரு, இதுதான் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர், இதுதான் நான் கொடுத்த வோல்டேஜ். இதோட வேல்யூ 20 sin 100t. இந்த ஆங்கிள் 53, இந்த ஆங்கிள் 80 sin 100t minus 37. வெரி குட். ஸோ 80 sin 100t minus 37. ஞாபகம், ஆன்டி கிளாக் வைஸ், ஐ மீன் கிளாக் வைஸில் வந்தால் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸில் போனால் பாசிட்டிவ். ஓகேவா? அடுத்து ஃபைனலாக ஆவரேஜ் பவர் கேட்குறாங்க. அவ்வளோதானா? காஸ் 5. இப்போ கரெக்டாக சொல்லுங்க, I0 எவ்வளோ வந்துச்சு 4, V0 எவ்வளோ வந்துச்சு 20/2, காஸ் 53 டிகிரி. இதானே, இதான் 53 டிகிரி. 53 டிகிரி எப்போ வந்துச்சு, இந்த வேல்யூ 5, இந்த வேல்யூ 3. கரெக்டு தான், 5க்கும் 3க்கும் நடுவில் கரெக்டாக 3/5. இப்போ நான் கிளாஸில் இருக்கேன்னா உள்ளே வந்து அமைதியாக போயிட்டீங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, போன தடவை வந்தது தான். 16/2 into 3. ஏன் இவ்வளோ கம்மி? 16/2 கரெக்டு தான், 16/2 8னே போடலாமே. போன தடவை சால்வ் பண்ண அதே நம்பர் தான், எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஓகேவா? போன தடவை இண்டக்டர்னால நம்ம பாசிட்டிவ் ஆக்சில் போனோம், இங்கே கெப்பாசிட்டி லீட் பண்ணாலும் நெகட்டிவ்ல இருந்தோம். மற்றபடி அந்த கரண்ட்டு ஜெட்டு எல்லாமே சேம். அப்போ நல்லா பாரு, நம்ம எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. கொஸ்டினில் என்னென்ன கேட்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ கொஸ்டின் எப்படி தான் நீட்டில் கேட்பான், இன் அ கிவன் சர்க்கியூட் த ரீடிங் ஆஃப் த வோல்ட் மீட்டர் V1 and V2, இண்டக்டருக்கு அக்ராஸாக ஃபால் ஆகிற வோல்டேஜும் இதுக்கு அக்ராஸாக ஃபால் ஆகிற வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோதான் கொஸ்டின். அப்போ என்ன கேட்குறான், வோல்ட் மீட்டர் V3யோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். நல்லா பாரு, இவன் 2 பேர் ஈக்குவலாக இருக்கானா. அப்போ சர்க்கியூட் எதில் இருக்குது, ரெசனன்ஸில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ரெசனன்ஸில் இருக்குன்னு சொன்னால் என் நெட் வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வோல்டேஜ் ஆகிற ரெசிஸ்டன்ஸ். அப்போ வோல்டேஜ் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோ, வோல்ட் மீட்டர் ரீடிங் கேட்குறான். அப்போ வோல்ட் மீட்டர் VRMS தான் காட்டும். அப்போ 220 வோல்ட் தான் வரணும். கரெக்டா? சர்க்கியூட்டில் கரண்ட் என்ன சார், VR எதால் டிவைட் பண்ணணும், ஆரால். Z யூஸ் பண்ணாத, நீ Z யூஸ் பண்ணாலும் இதோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ விட்டுரு, அப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ 220, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், அப்போ ஆன்சர் என்ன 2.2 போட்டுறாதீங்க சரியா, 2.2. VR வந்து நெட் வோல்டேஜ் ஈக்குவல் நம்ம கண்டுபிடிச்சோம். நெட் வோல்டேஜ் வந்து அதுக்கு ஈக்குவல் ஆயிரும், ஏன்னா இந்த வோல்டேஜ் எல்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும்.
ஸோ யோசிச்சு பாரு, இந்த சர்க்கியூட்டில் நான் 220 வோல்ட் நான் கொடுக்குறேன். அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் போகுது? மேலே ஒரு 300, கீழே ஒரு 300, இங்கே ஒரு 220. பட் நீ யோசிச்சோம் சார் நான் கொடுத்தது 220, இவ்வளோ கரண்ட்னா இது வெக்டார் சம். ஓகேவா? ஸோ வெக்டாரில் பார்த்தீங்கன்னா நெட் வோல்டேஜ் வந்து இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்காது, வெக்டாராக ஈக்குவலாக இருக்கும், நார்மலாக ஈக்குவலாக. In a circuit, L, C, R are connected in series with a frequency with alternating voltage of frequency F. The current leads the voltage by 45. Sir, current lead ஆகுது, current lead பண்ணுது. அப்படின்னா யார் டாமினேட் பண்ணுறான்? கெப்பாசிட்டர். கரண்ட் லீட் ஆகுதுன்னா வோல்டேஜ் பின்னாடி இருக்கு. அப்போ வோல்டேஜ் ஸ்டோர் ஆகுது, வோல்டேஜ் இதில் ஸ்டோர் ஆகும், கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகும். அப்போ எல்சிஆர் சர்க்கியூட்டில் இது கெப்பாசிட்டர் டாமினேட்டிங் சர்க்கியூட்னு சொல்லலாமா? அப்போ என் டயக்ராம் பார்த்தேன்னா இந்த வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்லையா வோல்டேஜ்லையா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இந்த வேல்யூ ஆர், இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸி மைனஸ். கரெக்டாக புரியுதா என்ன சொல்கிறோன்ட்டு? எனக்கு கெப்பாசிட்டர் டாமினேட் பண்ணிச்சுன்னா கீழே வந்துடும் சர்க்கியூட். இப்போ என்ன சொல்கிறாங்க? என்னோட ரிசல்டன்ட்டுக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னா இந்த வேல்யூ அந்த வேல்யூ ஈக்குவல். இல்லை நீ tan 45 யூஸ் பண்ணிக்கோ சொன்னேன் இல்லை, tan 45 ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். அப்போ tan 45 நீ tan 45 யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நீ என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ ஜெட்னு போட்டு இது ஈக்குவேட் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ரூட்டுக்குள்ளே போய் காம்ப்ளிகேஷன் அதிகப்படுத்தி விட்டுரும். ஓகேவா? tan 45 என்ன சொல்லுது? எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் டிவைடட் பை tan 45 வேல்யூ என்ன? 1. அப்போ நான் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஆர்னு போடலாம். அப்போ எக்ஸி ஏன்னா சி தான் கேட்டிருக்கான், எக்ஸி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல் பிளஸ் ஆரா. எக்ஸி வேல்யூ என்ன? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல் வேல்யூ ஒமேகாவில் வச்சிருக்கானா எஃப்க்கு மாற்றிருக்கான். அப்போ இங்கேருந்து எனக்கு சி வேணும், சரியா? அப்போ சி இங்கே கொண்டு போய் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துரு. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1/ஒமேகா இன்டூ ஒமேகா எல் பிளஸ் ஆர். ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2πf 2πfl. இந்த ஒரு நிமிஷம் வரையா இந்த இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தியா என்ன? கை பூரா என்னமோ கிறுக்கி வச்சிருக்க. நோட்டு கொண்டு போக மாட்டீங்களா கெமிஸ்ட்ரி லேப்ல? நல்லா பரவாயில்ல. என்ன கேட்குறாங்க? பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. இப்போ இதில் பாரு, the potential difference across the resistor. ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு? 80 சார். 40 வோல்ட் எதுக்கு அக்ராஸா? கெப்பாசிட்டரில் 40, இண்டக்டரில் 100. இப்போ இது ரெசனன்ஸில் இல்லை. சப்போஸ் ரெசனன்ஸில் இருந்திருந்தால் இந்த வேல்யூ ஈக்குவலாக இருந்திருக்கும். ரெசனன்ஸில் இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ பவர் ஃபேக்டர் 1 ஆயிரும். ஆங்கிள் 0, பவர் ஃபேக்டர் 1. ஸோ பவர் ஃபேக்டர் எப்போ 1 இருக்கும்? ரெசனன்ஸ் இல்லைன்னா பியூர் ரெசிஸ்டன்ஸில். அப்போ என் வேல்யூ 1 விட கம்மியாக தான் இருக்கணும். 1 தாண்டிச்சுன்னா அந்த ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிடணுமா? ஓகே சார். இப்போ எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணு. இந்த வேல்யூ 40, இந்த வேல்யூ, அப்போ இது என்ன ஆயிடுச்சு? 60. இந்த வேல்யூ கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன்னா இந்த ரேஷியோ பார்த்தாலும் உனக்கு திங்க் ஆகணும். இது 3:4 ரேஷியோவில் இருக்கா? அப்போ 3:4னா ஆன்சர் 5ன்னு கிடைக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? 20 × 3 இது. அப்போ இந்த வேல்யூ புரிஞ்சா? இப்போ உன்ட்ட பவர் ஃபேக்டர்னா cos 5 கேட்குறான். cos 5 வேல்யூ என்ன? 80 கூட நீ 20 × 4ன்னு கூட போட்டுக்கோ. உனக்கு எது ஈஸியோ அதை பார்ப்பா, சரியா? இல்லை எனக்கு 80/100 போடுறதா ஈஸி, 80/100 போட்டுக்கோ. ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு புரியுதா நேத்தா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. யாருக்கு எங்கே டவுட்னாலும் கேளுங்க. சரி, லைவ் கிளாஸே அதுக்காக தான் மெயினாக வைக்கிறோம். என் ரெக்கார்டட் கிளாஸ்லேயே அப்படி தான் இருக்கும். எந்த இது இல்லை, லைவ் கிளாஸில் இன்ட்ராக்ஷன் இல்லை.
எது கிளாஸ் நடத்துகிறேன் அது எனக்கும் தெரில. டெஸ்ட் எழுதுங்கன்னா அதை எழுதுறது இல்லை. என்னத்தன்னு சொல்லு. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியா? காயில் ஆஃப் இண்டக்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன கொடுத்துருக்கான் சொல்லு? எக்ஸல். ஃபென்டாஸ்டிக். ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 8. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 8னு கொடுத்துட்டான். இஸ் பிளேஸ்ட் இன் சீரீஸ் வித் அ கண்டென்சர். இது என்னது? கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகே சார். அப்போ நான் நல்லா பாரு, இதோட வேல்யூ 8, இந்த வேல்யூ 31. ஏன் இப்படி வளைஞ்சு போறீங்க? நீ வளைஞ்சது மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு வளைஞ்சி ஏன் போறேன்னு கேட்டா இந்த கோடு என்ன செய்யும்? இந்த வேல்யூ 31, இந்த வேல்யூ என்ன? 25. இப்போ இதை கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ண இது 6 ஆயிடுச்சா? இது 8, இது 6, இது 8. அகைன் 3:4னா இது என்ன வரும்? 5. அப்போ இந்த வேல்யூ 10. இப்போ அகைன் என்ன கேட்குறான்? உன்ட்ட பவர் ஃபேக்டர் கேட்குறான். கண்டுபிடிக்குதான் எனக்கு உனக்கு வரதான்னு பாரு. adjacent by hypotenuse 10, 8/10 0.8 எழுதுவோம். cos 5. இண்டக்டர்ல எல் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்எல் கொடுக்கல. கெப்பாசிட்டர் சி கொடுத்துருக்கான், எக்ஸி கொடுக்கல. ரெசிஸ்டர் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கான். இஸ் நம்பர் நல். இந்த கொஸ்டின் ஐயோ இது தலைவலி பிடிச்ச கொஸ்டின். அது கால்குலேஷன் தான் தலைவலி. சரி, ஈஸியான ஒரு நம்பர் கொடுத்தா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணுவோம் அதே தான் பண்ண போகிறோம். பவர் லாஸ் கேட்குறான். பவர் லாஸ் ஃபார்முலா என்ன? V0 I0/2 cos 5. இல்லை நான் I0க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? V0/Zன்னு போட்டுக்கலாமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? V0²/2Z cos 5. cos 5 என்ன எப்படி எழுதிக்கலாம்? ரெசிஸ்டன்ஸ்/Zன்னு போடுறதா, இந்த ரெசிஸ்டன்ஸ்/Zன்னு போடலாம். ஸோ V0²/2Z². இங்கே ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? பிரச்சனை என்ன? இந்த Z தான் பிரச்சனை, சரியான பிரச்சனை. ஏன்? ஏன்னா வந்த எக்ஸாமினர் என்ன பண்ணிட்டான், நான் வந்து கொஞ்சம் கிரேசியாக பண்ண போகிறேன். நான் 100Tன்னு கொடுக்காம 314T கொடுத்துருவேன் ஒமேகா வேல்யூவை. பசங்க சாவட்டும். பசங்களுக்கு என்னையா அது கரெக்டு தான். எனக்கு என்ன, எனக்கு ஒமேகா கூட ஹோல் நம்பர் கொடுத்தா ஈஸியாக முடியும்ல. இப்போ பிரச்சனை என்ன? இப்போ எனக்கு வந்து Z வேணும்னா எனக்கு √XL - XC அந்த R² + XL - XC. அப்போ நான் ஃபஸ்ட்டு XL பெருசா இல்லை R பெருசான்னு XC பெருசான்னு பார்க்கணும். XL ஃபார்முலா என்ன? ஒமேகா × L. ஒமேகா வேல்யூ என்ன? × 20 மில்லி ஹென்ரி. கண்டுபிடி. இதில் இது கால்குலேஷன் கஷ்டம் இல்லை. ஸ்கொயர் ரூட்டில் வரப்போ பார்த்துக்கிறவங்களே 100/, போட்டுக்கலாமியா? ஆனால் என்ன யூஸு? ஓகேவா? எக்ஸி வேல்யூ என்ன? 1/ωc. இப்போ அவன் சொல்கிற மாதிரி இது நம்ம 100πன்னு போட்டுக்கலாம். அது எனக்கு தெரியுது, சரியா? பட் இது 100π × 20 அப்படின்னு போட்டாலும் ஒரு வேல்யூ கிடைக்குது. நான் ஃபைனலாக XL - XC போடணும். பிரச்சனை என்ன? இந்த XCயில் ஒமேகா கீழே இருக்குது. அப்போ அந்த 100π டினாமினேட்டரில் வரும். அப்போ நான் எழுதுகிறப்ப பார்த்தேன்னா இங்கே எனக்கு 20 மில்லி டிவைட் × 100π இருக்குது. மைனஸ் இங்கே என்ன பிரச்சனை வரும்? இந்த 100π டினாமினேட்டரில் போயிடுச்சு. ஏன்னா 1/ωc தானே. அப்போ XL - XC போடுறப்போ 1/, இந்த வேல்யூ கெப்பாசிட்டர் வேல்யூ என்ன? அது ஒரு 100 மைக்ரோஃபேரட். மைக்ரோஃபேரட்னா என்ன? 10⁻⁻6 மேலே போயிடுச்சா +6 ஆயிரும். இதோட கேன்சல் பண்ணால் எனக்கு 10⁻². அப்போ இங்கே பார்த்தனா 100π × 20 மில்லி மைனஸ் 100/π. சப்ராக்ட் பண்ணு. ஸோ காம்ப்ளிகேட்டட் தான் அது, சரிங்களா? கொடுக்குற ஒமேகாவை நீட்டாக ஒரு வேல்யூ கொடுத்தா எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு சொத்தல்லிய போதா? 1/314
சியோட வேல்யூ என்ன 100 மைக்ரோஃபேரட். மைக்ரோன் என்ன 10 to the power of 6. இதை நான் 100 டிவைடட் பை இதுலேருந்து 2 0 இதுலேருந்து 2 0 எடுத்துட்டேன். 100 by 3.14 டிவைட் பண்ணுங்க. 0.0 என்னையா இப்படி சொல்ற? 3ஆல தானே டிவைட் பண்ணுறப்ப இப்படி 0.0லாம் வரும். இப்போ இதில் யார் சார் டாமினேட் பண்ணுறா? கெப்பாசிட்டன்ஸ். அப்போது எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் கண்டுபிடிச்சிக்கலாம். நீ எப்படியே மாற்றி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 32.25 அட்லீஸ்ட் இப்போயாச்சும் ஒரு ஹோல் நம்பர் வர மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தா கொடுக்க மாட்டேன். 25.97 அப்ராக்சிமேட்லி 26 எடுத்துக்கிறேன் சார். ஓகேவா? அப்போ என் கொஸ்டினில் பார்த்தேன்னா இந்த வேல்யூ 50, இந்த வேல்யூ 26. இது ஒரு ஹோல் நம்பரில் ஸ்கொயர் ரூட் கிடைக்குமா? அபிலை ஈஸியாக கொடுத்தா இதெல்லாம் நீட் லெவல் கொஸ்டின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போகிறேன். கஷ்டமாக கொடுத்தா ஏன்டா எப்படி கொடுத்தேன்னு கேட்டு சாவடிக்கிற. அப்போ என் ஜெட் வேல்யூ என்ன? $50 square plus 26 square. 50 square என்ன? 26 square. அவ்வளோ டேபிள் யார் சார் படிக்கிறா? 26 into 26 இப்படி எழுதக்கூடாது ஆச்சியாரே. 676. வெரி குட் பாப்பா, தேங்க்யூ. கரெக்டா? ஓகே. ரூட் ஆஃப் 3176 கரெக்டா இல்லையா? என்ன வருது? approximately 56. இப்போ இதில் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி காட்டணும் சொல்லு. மொதல் ஃபார்முலா, ரெண்டாவது ஃபார்முலா, மூணாவது. ஏன்னா நீ காஸ் வை போட்டாலும் உனக்கு ஹோல் நம்பர்லாம் வரப்போகிறது இல்லை. ஏன்? ஏன்னா நல்லா பாரு, இங்கே டயக்ராம் பின்னாடி இருக்கா, இங்கே இருக்கு. இந்த வேல்யூ 50, இந்த வேல்யூ 56. ஆங்கிள் தெரியுமா? 50/56க்கு தெரியாது. அதனால் இதில் எந்த இதுவுமே உருப்படியான ஒரு வேல்யூவே இல்லை. ஸோ எந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போடுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும், அதனால் அது வேண்டாம். அப்போ எதுக்குடா கேட்குறேன்? எதுலையாச்சு போட்டு தலை. ஓகே, அது தாண்டி போகாது. ஏன்னா கேல்குலேட்டர் இப்போ நம்மளுக்கு ரொம்ப பெரிய நண்பன். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோமே எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. V0 என்ன சார்? 10. அப்போ 10 square by 2. இதோட வேல்யூ என்ன? 56 square. ரெசிஸ்டன்ஸ் என்ன? 50. 100 into 50. 100 எப்படி இருந்துச்சா? 10 into 10 தான் 100. அப்போ 100 எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்காது. டிவைடட் பை 2 டிவைடட் பை 56 டிவைடட் பை 56. ஸோ ஆன்சர் வந்து விட்டது. ஓகேவா? புரியுது? ரொம்ப கஷ்டம். இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா உட்காந்து 5 நிமிஷமாச்சு ஆகும் கேல்குலேட்டர் இல்லாமல். அது இல்லாமல் 3 தடவை செக் பண்ணணும். நீங்கள் போடவா? இல்லை, கேல்குலேட்டர் இல்லாமல் 5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம்யா. இப்போ எனக்கு கேல்குலேட்டர் கொடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கொஸ்டின் எனக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ அதாவது எல்லா நம்பருமே ஹோல் நம்பராக இருக்குது, பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் அதிகம். ஒரு எக்ஸாம் டெம்பரமெண்ட்டை பொறுத்தவரை கொஸ்டின் சால்வ் பண்ணால் 30 செகண்ட்ஸ் அதிகம். ஓகேவா? அப்போ ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கிறேன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் அர்த்தம். நீங்கள் நார்மல் கொஸ்டின்கே 5 நிமிஷம் எடுத்தீங்க. இப்போ ஏன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயமும் இல்லைன்னா நானாக சால்வ் பண்ணுறப்போ டக்கு போகும். இப்போ பாரு, ஒரு இண்டக்டர் இருக்குது, அதோட வேல்யூ என்ன? 20 மில்லி ஹென்ரி. ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, 50 மைக்ரோஃபேரட். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 40. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நீட்டாக கொடுத்துட்டான். இப்போ பாரு, இதோட வேல்யூ பாரு, ஒமேகா. இப்போ பவர் லாஸ் கேட்குறான். போன தடவை மாதிரியே ஒரு கொஸ்டின். பவர் லாஸ் ஃபார்முலா என்ன? கரண்ட் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம எப்படியும் Z தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ V0 square by 2Z
ஆரோட வேல்யூ 40 நம்மளுக்கு தெரியும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸல் கண்டுபிடி. ஒமேகா எல் 340 இன்டூ 20 மில்லி ஹென்ரி, 6800 மில்லி ஹென்ரி இல்லைன்னா 6.8 ஓம். சாரி, மில்லி ஹென்ரி இல்லை, மில்லி வரும், மில்லி ஓம். ஓகே, எக்ஸி வேல்யூ என்ன? 1 ஒமேகா சி. 1 ஒமேகா வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 340. சியோட வேல்யூ என்ன? 50. மைக்ரோனா 10⁻6 மேலே போயிருமா? இப்போ கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸி பண்ணுறதுக்காக இது 10⁻6 340 இன்டூ 100/2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதோட கேன்சல் பண்ணால் 170ன்னு வருமா? இதுலேருந்து நான் 3 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா 1000/17. கால்குலேஷன் எங்கேயாச்சும் தப்பாக போயிருந்தேன்னு சொல்லியா? இதுக்கு நான் ஆன்சர் தப்பாக வந்தால் கடைசியில் தான் தெரியும். இல்லை, 58.8 வருது. இப்போ நல்லா வரும், 58.8 இங்கே 68. அப்போ எனக்கு அந்த எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியோட வேல்யூ என்ன? 52 அப்ராக்சிமேட்லி. கரெக்டாக இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 40. ஸோ இந்த வேல்யூ 40, இந்த வேல்யூ 52. ஏன் இப்படி கொடுக்கலாம்? ஜெட்டோட வேல்யூ என்ன? √r² + XL - XC த ஹோல் ஸ்கொயர். நீட் எக்ஸாம்பிள் இந்த உட்காந்து இந்த ஃபார்முலா எழுத தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. √r² என்ன? 40 + 52 ஸ்கொயர். 40 ஸ்கொயர் 1600, 52 ஸ்கொயர் என்ன? 4304. ஸோ அப்ராக்சிமேட்லி 65 வருது. ஓகேவா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிரு. 10 × 10 × 40/2 × 65 × 65. தப்பா வருது. இல்லையா? நான் அதில் 40 ஒரு 0 முன்னாடியே கடன் கொடுத்துட்டேன். எங்க தப்பு பண்ணி தொலைஞ்சிருக்கோம்? எக்ஸல் வேல்யூ கரெக்டானு பாரு. எக்ஸி வேல்யூ கரெக்டா? எப்படி டிவைட் பண்ணி எக்ஸியை? எக்ஸி வேல்யூ கரெக்டானு கேட்டு டிவைட்ல பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ள தலையாட்டுறேன். சரி, எனக்கு வர ஆன்சர் நான் எழுதி போட்டுறேன். சரியா? அப்ராக்சிமேட்லி 0.51 போட்டிருப்பானே. நெட்டில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. சரியா? நம்ம சால்வ் பண்ணப்போ இந்த ஆன்சர் வந்துச்சு. ஏன்னா 65 பாயிண்ட் சம்திங் போட்டேன்னா இந்த வேல்யூ இன்னும் குறையும். ஏன்னா டினாமினேட்டர் குடிச்சுன்னா இந்த வேல்யூ இன்னும் குறையும். நெட்டில் ஒரு தடவை ஆன்சர் செக் பண்ணிக்கோ. 2016 நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்போ பாரு, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னாச்சியா? ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இல்லை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எப்போ சார் ரெசனன்ஸ் நடக்கும்? எக்ஸ்எல் ஃபார்முலா என்ன? எக்ஸி ஃபார்முலா என்ன? எனக்கு ஒமேகா தான் வேணும். ஸோ ரெசனன்ஸில் இருக்கிறப்ப அந்த ஃப்ரீக்வன்சியோட பேர் ஒமேகா நாட்னு போட்டுக்குவோம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா
ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/LC. கரெக்டாக இல்லையா? அப்போ ஒமேகா நாட் என்ன கிடைக்குது? 1/√LC. ஒமேகாவை நான் எப்படி எழுதிக்கலாம்? 2πfன்னு எழுதலாமா? அப்போ எஃப் நாட் வேல்யூன்னு சொன்னா இதுதான் உங்கள் ஆன்சர். புரியுதா? ஸோ ஒமேகா நாட் கேட்டாங்கன்னா இது, எஃப் நாட் கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ. ஓகே. ஸோ இதை நான் முன்னாடி சொன்ன பற்றி ஒரு தடவை டெரிவேஷனில் மட்டும் இந்த வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பேன். இங்கன்னா இந்த டெரிவேஷன் இதை இவ்வளோ தான் டெரிவேஷன். இப்போ பாரு, ஃபிகர் ஷோஸ் அ எல்சிஆர் சர்க்கியூட் வித் எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கனெக்டட் டு அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2 வேரியபிள் ஃப்ரீக்வன்சி. அத்தடி ஒமேகா கொடுக்கவே இல்லை. ஓ, கால்குலேட் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நல்லா பாரு, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருங்க. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா ஒமேகாவா எஃப்ஆ? ஒமேகா சார் தெரியாது சார், யூனிட்டை பாரு, ரேடியன் பர் செகண்ட் இருக்கு. அப்போ ரேடியன் பர் செகண்ட் இருந்தால் ஒமேகா. ஒமேகா ஃபார்முலா என்ன? 1/√LC. எல்லோட வேல்யூ என்ன சார்? 5 ஹென்ரியா? ஆத்தாடி 80 மைக்ரோஃபரட். மைக்ரோஃபரட்னு 10⁻⁻6. நான் ஏன் இதுக்கு ஆத்தாடி சொன்னேன்னா 5 ஹென்ரிங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நீ கால்குலேட் பண்ணு. 5 ஹென்ரி பார்த்தோன்னா ஒரு சின்ன வேல்யூ கிடையாது. 5 ஹென்ரி கிடைக்கணும்னு சொன்னால் இது 2-3 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தியா? 2-3 டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க எல்லா வேற கழட்டி போட்டு உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சுற்றினா கிடைக்கும் பார்த்தியா? அதான் 5 ஹென்ரி. ஏன்னா நான் யூஜி ப்ராஜெக்ட் அப்போ பார்த்தேன்னா இதை ப்ராஜெக்டாக பண்ணலாம், ஒரு பெரிய இண்டக்டரை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ டைமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா சர்க்கியூட்லையும் டைமோட ஃபார்முலா L/R. அதாவது என்னென்னா ஒரு சர்க்கியூட் இருக்குது, 2 சர்க்கியூட் எடுத்துக்குவோம். ஒரு சர்க்கியூட்டில் ஒரு பல்ப் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக கனெக்ட் ஆகிருக்கு. இன்னொரு சர்க்கியூட்டில் இண்டக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதில் பல்ப் கனெக்ட் ஆகிருக்கு. 2 சர்க்கியூட்டில் ஒரே நேரத்தில் நான் வோல்டேஜை கொடுக்குறேன். அப்போ ஒரு பல்ப் என்ன ஆகும்னா உடனே எரியும், இன்னொரு பல்ப் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எரியும். அப்போ அந்த டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா L/Rக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கடையில் போய் எதை ரெசிஸ்டன்ஸ் வாங்க முடியும்? அப்போ ரெசிஸ்டன்ஸோட ஈவன் நான் 1 வைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆசை? ஓகே, நான் சுவிட்ச் போட்டு ஒரு 5 செகண்ட்க்கு அப்புறம் இந்த பல்ப் எரியணும். அப்போ இந்த எல்லோட வேல்யூ என்ன இருக்கணும்? இந்த டைம் வேல்யூ 5 கிடைக்கணும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1. அப்போ எல் என்ன இருக்கணும்? 5 ஆச்சு இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ தான் எனக்கு கிடைக்கும். அப்போ இந்த எல்லோட வேல்யூ வந்து நம்ம டியூஷன்லேயே வச்சுருப்போம். ஒரு ஒயர் எடுத்து 50 டர்ன் சுற்றி வச்சுருப்போம். 50 டர்ன் சுற்றினா அதில் இண்டக்டர் வேல்யூ 40 மில்லி ஹென்ரி கிடைக்கும். சரியா? அப்போ எனக்கு என்ன ஆசை? 5 ஹென்ரி செய்யணும்னு ஆசை. 5 ஹென்ரி வேணும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற L = NA/NU ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இவ்வளோ போட்டு கண்டுபிடிச்சா அது பாட்டுக்கு லட்சத்தில் காட்டுது. லட்சம் டர்ன் ஆஃப் ஒயரா? எனக்கு இது சாத்தியம் ரூரில் தப்பாக கேல்குலேட் பண்ணியிருப்போம். அடுத்த நாள் எங்கள் வாத்தியார்கிட்ட போகிறேன், சார் 5 ஹென்ரி செய்கிறது எப்படி? ஏன் சார் 5 ஹென்ரி செய்யணும்? ஏன் 5 ஹென்ரி செய்யணும்? என்னது சிட்டி பணம் மாதிரி ஏதாச்சும் உருவாக்க போகிறேன்? நான் இல்லை சார் 5 ஹென்ரிலாம் ரொம்ப நிறைய ஒயர் வேணுமேப்பா, அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்கும்ப்பா அப்படின்னாரு. சார் இந்த ஃபார்முலா அப்படின்னு. ஆமாம், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண அந்த வேல்யூ பெருசாலே வரும். ஆமாம் சார், இதுதான் வேல்யூ வருது. அப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணி அப்போ என்னதான் கேட்கும், இது எப்படி சார் செய்கிறது? இது ஒன்றும் இல்லை தம்பி, அவர் சீரியஸ். இந்த வெளியே வாப்பின்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுதா, அந்த மாதிரி ஒரு 6-7 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிக்க, அதில் இருக்க ஒயர்லாம் பிடிங்கி போட்டு எல்லாத்தையும் உட்காந்து ஒன்று இந்த ஏரியா போட்டிருக்கீங்க, அது உட்காந்து சுற்று கிடச்சிடும். நடக்கிற காரியமாக பேசுங்க. திண்டிக்கல் போயிட்டேன், சரி ஒயர் வாங்குவோம், சின்னதாச்சும் செய்வோம். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க முடியாது, 100 கிராம் 200 இன்னைய பாதாம் பிஸ்தாவோட காஸ்ட்லியாக சொல்கிறீங்க. 100 கிராம் 200 கிலோ எவ்வளோ ஆச்சு? 2 பாதாம் பிஸ்தா கூட 1000 ரூபா தானே கிலோ. இன்னும் இவ்வளோ காஸ்ட்லி சொல். அதுவும் 100 கிராம் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்தா அப்படியே ஒரு 10-15 டன் சுற்றுறாங்க, 100 கிராம் முடிஞ்சிருச்சு. இது வேண்டாம், நம்மளுக்கு ஆகாத வேலை. அப்போ எப்படி ஹென்ரி செய்யணும்னா அப்புறம் கைரேட்டர்னு ஒரு விஷயம் பற்றி. ஸோ அதான் நீங்கள் எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கைரேட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த கைரேட்டரில் ஆப்பம் வச்சு நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ஒரு தம்மா தூண்டுகிறது எப்போ 2 கெப்பாசிட்டர் வாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வாங்க, சொருகுனா ரெடி ஆயிடுச்சு. அதை வச்சு நான் முடிச்சிட்டேன். ஸோ அதான் எனக்கு ஞாபகம் 5 ஹென்ரின்னு கொடுத்து வச்சுருக்காங்களே, இது எப்படி சாத்தியம்? ஓகே, இது என்ன சார்? இதோட இதை மல்டிப்ளை பண்ணால் 400 ரூட் எடுத்தா
20 தானேயா, 20 × 20 400, 10 பவர். அவன் சேஃபான் 20 சொல்லிடுவோம், அப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லுவோம், அப்புறம் அண்ணனே பார்த்து விட்டுருவாரு. இது மேலே போயிடுச்சுன்னா 1000 50. ஓகேவா? அது கொடுக்கல, மில்லி ஹென்ரின்னு கொடுக்கல, அவன் ஹென்ரின்னு கொடுத்துருக்கு. அதனால தான் இவ்வளோ கதையை சொன்னேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ்? இண்டக்டன்ஸோட என்ன வேல்யூ இருந்தால் சியோட வேல்யூ கொடுத்துட்டான், ஒமேகா கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ ஒமேகாவோட ஃபார்முலா என்ன? 1/√LC. இல்லை எனக்கு எல் தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பேசிக் ஃபார்முலேருந்து வந்துடுவோமே. ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு 1/ωc. அப்போ எல் வேணும்னா ω²c. கரெக்டாக இல்லையா? ஒமேகாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க சார்? 1000. அப்போ நல்லா பாரு, 1000 10 பவர் 3 இதை ஸ்கொயர் பண்ணுறேன். கெப்பாசிட்டன்ஸ் என்ன? 10 மைக்ரோ. மைக்ரோன்னு என்ன? இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 1/10 மில்லியில் எழுதணும்னா மில்லினா என்ன சார்? அப்போ நல்லா பார்த்தனா நான் 1 இப்படி எழுதிக்கலாமா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 10 இருக்குது. இந்த 10 பவர் -3 மில்லியாக போயிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னையே கணக்கு போடுறீங்க? 1000 10ஆல் டிவைட் பண்ணா சரி, எனக்கு இங்கே புரியல சார். அப்படின்னா 1/10 விச் இஸ் ஈக்குவல் டு 0.1 ஹென்ரி. இல்லைன்னா என்ன போட்டுக்கலாம்? 100 மில்லி ஹென்ரி. ஓகேவா? உங்களுக்கு எது புரியுதோ அதை பண்ணுங்க. என்னையா? சரி, அது அதான் பிரச்சனையே. ஒமேகால பார்த்தேன்னா அப்பப்போ ரேடியன் செகண்ட் இன்வெர்ஸ்னு போடுறோம், அப்பப்போ செகண்ட் இன்வெர்ஸ்னு போடுவோம். அது ஒரு பிரச்சனை. அது டைமென்ஷன் இல்லாதனால அதுக்கு அப்பப்போ மதிப்பு கொடுக்குறோம், அப்பப்போ மதிப்பே கொடுக்கல. இல்லை யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். V is equal to omega into R. ஒமேகாவோட யூனிட் என்ன? ரேடியன் பர் செகண்ட். ஆரோட யூனிட் என்ன? லென்த். கரெக்டா இல்லையா? இப்போ இதோட யூனிட் என்ன சார்? வெலாசிட்டிக்கு. ஸோ இது பேசிக்கலி மீட்டர். அந்த ரேடியன் எங்கே போச்சு? இதையும் மல்டிப்ளை பண்ண இது கிடைக்குது. அங்கே ரேடியன் எங்கே போயிடுச்சு தெரியல. அந்த ரேடியனுக்கு என்ன மதிப்போ தெரில. அது ஃபார் அ எல்சிஆர் சர்க்கியூட் பவர் லாஸ், ரெசனன்ஸில் பவர் லாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? I²R. கரெக்டாக இல்லையா? ஏன்னா V0/2 கொடுக்கலையா? சரி, பக்கத்தில் cos⁵. இந்த cos⁵ வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். கரெக்டாக இல்லையா? அப்போ V0க்கு பதிலாக நான் I×R போட்டுக்கிறேன். I0×R. ஓகே, ஏன் /2 போடலன்னா அவங்க IRMSல வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த /2 விட்டுரு, அவன் IRMSல வச்சுருக்கான். அப்போ V×I×cos⁵. விக்கு பதிலாக IR, இங்கே ஒரு I. ஸோ I²R. புரியுதா? இல்லையா? An LCR circuit is connected to a source of AC current. Resonance phase difference between the voltage and current. Phase difference எவ்வளோ சார் இருக்கும் ரெசனன்ஸில்? 0. Very good. For the series LCR circuit shown in the figure, what is the resonance frequency and amplitude of the current? Amplitude of the current கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆம்ப்ளிடியூட்னா என்ன? I0 கேட்குறான். இந்த I0னா V0/R. கரெக்டாக இல்லையா? ஓ, கண்டே பிடிக்கும். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாத்துக்கும் ஒன்றா தான் கொடுத்து வச்சுருக்கான். நான் என்ன யோசித்தேன், நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சிருவோம், இதில் எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு போட்டுக்கலாம்னு பார்த்தா அதில் எல்லாமே ஒன்று தான். சரி, அப்போ V0 என்ன சார்? இது என்ன வோல்டேஜ்? RMS வோல்டேஜ். வெரி குட். ஆனால் ஆம்ப்ளிடியூட் கேட்குறான்னா V0 கேட்குறான், VRMS இல்லை. அப்போது V0 வேணும்னா VRMS into √2. VRMS வேல்யூ என்ன? 220. அப்போ 220
√2. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 44. எனக்கு தெரிஞ்சு 44 டேபிளில் இது 5 டைம் போயிருமா? ஸோ 5√2. 5√2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சார். புரியுதா? ஒமேகா எப்படி கண்டுபிடிக்கணும்? $8 millihenry 20 microfarad. 8 millihenry 20 microfarad. இதை சிம்பிளிஃபை பண்ணா 160. நான் இதுல இருந்து ஒரு 10⁻⁻1 வாங்கிட்டால் இந்த வேல்யூ 16 இருக்குமா? இன்டூ 10⁻⁻8. இவ 16க்கு ரூட் எடுத்தா 10⁻⁻8க்கு எடுத்தா சார் -8க்கு எடுக்க தெரியுது. 10⁻�9க்கு தெரியும். 10⁻�9க்கு 10⁻3 அப்படியா? இல்லை. ஸோ ஹோல் பவர் 1/2. ஓகே, இது மேலே போயிடுச்சுன்னா 4 0 வந்துடும். இதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோ, 2500. ஓகேவா? ஸோ அதை கண்டே பிடிக்காது. ஏன் 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். நான் இது 4மே பார்க்கல. இது 4மே வித்தியாசம் வந்துச்சா, இது கண்டுபிடிது ஈஸியாக. நாங்கள் √2 போட்டு கண்டுபிடி, கடைசி பார்த்தா அது 4மே கொடுத்துருந்தோம். சரிங்களா? இது பாரு, which voltmeter will give 0 reading at resonance? ஓகே, ரெசனன்ஸ் அப்போ எந்த வோல்ட்மீட்டர் ரீடிங் சார் 0வா இருக்கும்னு கேட்குறாங்க. V2 0. ஏன்? ஏன்னா இதில் போகிற வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நல்லிஃபை ஆயிருமா? அப்போ நெட் வோல்டேஜ் இவங்களுக்கு எவ்வளோ போகுது? 0 போகுது. அப்போ V2 0. V1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த நெட் வோல்டேஜ் தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த வோல்டேஜ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ V2 தான் என்ன ஆக போகுது? 0. புரியுதா? ஓ, லெக்சர் முடிஞ்சிருச்சு. புரியுதா எல்லாருக்கும்? டவுட் இருக்கா? இல்லை. சரி, என்னப்பா? V3 பார்த்தனா இதுல போற நெட் வோல்டேஜ்க்கு ஈக்குவல். அந்த நெட் வோல்டேஜ் V1க்கு ஈக்குவலா இருக்கும். V1 equal to V3 which is equal to net voltage. ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் ஓப்பன் சர்க்கியூட், லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் ஓப்பன் சர்க்கியூட். ஏன் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சியில் யார் அலோவ் பண்ண மாட்டா? இண்டக்டர் அலோவ் பண்ண மாட்டான். அப்போ இண்டக்டர் அலோவ் பண்ணாதனால அவன் வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் சொல்லி அவன் வந்து சர்க்கியூட்டில் கரண்ட் விட மாட்டான். லோ ஃப்ரீக்வன்சியில் அப்போ உங்களுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும், அழகான ஒரு கிராஃப் இந்த மாதிரி. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கிட்ட தான் அவுட்புட் கிடைக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியில் இவன் பிரச்சனை பண்ணுவான், ஹையர் ஃப்ரீக்வன்சியில் போனால் அவன் பிரச்சனை பண்ணுவான். ஓகேவா? ஈவன் நேற்று நம்ம 2 கிராஃப் வரைஞ்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஒரு கிராஃப் வந்து இப்படி இருக்கும், இன்னொரு கிராஃப் வந்து இப்படி இருக்கும். அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, லோயர் ஃப்ரீக்வன்சியில் இவன் அதிகமாக இருக்குது, இங்கே பார்த்தோன்னா இவன் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் இந்த நடுவில் தான் கிடைக்கும். ஸோ இந்த கிராஃப் வச்சது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் லெக்சரில் வரும். ஓகேவா?